ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாம, கடவுள்னா யாருன்னு தெரியாம, நித்தியம்னா என்னன்னு தெரியாம, ஏதோ ஒண்ணு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மள அவருடைய கிருபை சந்தித்தது. யாரோ ஒருவர் மூலமாக, ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாக, ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலமாக இந்த தெய்வத்தை அறிந்து கொண்டோம். இந்த தெய்வத்தை அறிந்து கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கிருபையினாலே நம்மை நிரப்பக்கூடியவராக ஒவ்வொரு நாளும் நம்மை அவரை போல உருவாக்குகிற தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலே நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவன், நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. நீர் பேசுகிறவர், நீர் உயிரற்ற பொருள் அல்ல, நீர் ஜீவன் உள்ளவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். நாங்கள் கூடும் பொழுதெல்லாம் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகிறீர். இந்த மாலை வேளையில் நீ எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவர்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ வார்த்தையை பெற்ற நாங்கள் தேவர்கள், எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தைகளை எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய உருவாக்குகிற வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. அவரை தேடின ஒருவரையும் அவர் குறைவோடு அனுப்புகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. ஆமாம், இயேசுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்களாம். சாப்பாடை மறந்துட்டாங்க. எதை மறந்துட்டாங்க? ஆமாம். ஆனால் உலகத்தில் ஒரு விசித்திரமான ஒரு காரியம் என்னன்னாக்க, என்ன நடந்தாலும் சாப்பாடை மட்டும் மறக்கவே மாட்டோம். சோறு எங்கே போட்டாலும் போயிடுவீங்களா? ஆமாம், எங்கே போட்டாலும் போயிடுவோம். சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அந்த சாப்பாட்டை குறித்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டு போன ஒரு கூட்டம் சார் சாப்பாட்டே மறந்துச்சு சார். அப்போ ஆண்டவர் எப்படி பேசியிருப்பாரு, என்ன பேசியிருப்பாரு, அது அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய ஆத்துமா, அவங்களுடைய சரீரத்தில் அது ஜீவனை, எனர்ஜியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை இயேசு பேசியிருந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால தான் சொல்லுவேன் நான் எப்பயுமே, பிரசங்கனாக்கா என்ன இருக்கணும்? பரவசம் இருக்கணும். நடிப்புனா நவரசம் இருக்கணும். பிரசங்கனாக்கா பரவசம் இருக்கணும். நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னாக்க அந்த 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரிலையா. ஆனால் அந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை பண்ணணுமோ அந்த மாற்றங்களை எல்லாம் தேவன் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வரப்போகிறது. அவருக்கு இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது அவரை தேடி வந்த ஒருவரை கூட அவர் வெறுமையாக அனுப்பலை. அதே போல் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களையும் தேவன் தம்முடைய நிறைவான கிருபையினாலும் நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் அவர் நிரப்பி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. எதன் பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், ஆல் இஸ் வெல் அப்படின்னு ஒரு ஆங்கில ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே தான் ஏதோ ஒரு யோசனை, இது நல்லா இல்லையோ, இது நல்லா இல்லாமல் போயிடுமோ, இது கெட்டதாக போயிடுமோ, இது கையை விட்டு போயிடுமோ, இது நடக்காமல் போயிடுமோ அப்படின்ட்டு நம்மளுடைய கற்பனையில் பல காரியங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆல் இஸ் வெல், எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஹல்லேலூயா. அதான் வேதத்தில் வசனம் இருக்குது, எடுத்து வாசிக்காதீங்க, நிறைய சொல்லிட்டு ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்கு ஏதுவாக அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க, டுவர்ட்ஸ் த குட் அப்படின்னாக்க நன்மைக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கிற காரியங்கள் வந்து தவறாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிடிக்காதது போல் இருக்கலாம், இல்லை நம்ம விரும்புகிறபடி இல்லாமல் இருக்கலாம், இல்லை நம்ம ஆசைப்பட்டது போல் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், என்னை கடவுள் அழைத்திருக்கிறாரு, நான் கடவுள்கிட்ட அன்பு கூறுகிறபடினாலே இந்த 2ம் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா, 3வது என் வாழ்க்கை நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ தேவனை அறிந்து கொண்ட மனுஷன் என்ன சொல்லணும்னாக்கா, எல்லா சூழ்நிலையிலும் எழுந்து நின்று ஆல் இஸ் வெல். ஹல்லேலூயா. ஆமாம், வீட்டில் சொல்லணும். அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. அப்போ பசங்க வந்துச்சு சொல்லணும், ஆல் இஸ் வெல். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாம் நல்லா தான் நடக்கும். எப்படி சொல்கிற? வேதம் சொல்லுகிறது தேவன் நல்லவராகவே நல்லவராகவே இருக்கிற தேவனை ஆராதிக்கிற நமக்கு அவர் ஒரு நாள் தீமை செய்யவே மாட்டார். அப்போ தீமை செய்யாத ஒரு தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது நமக்கு நன்மை மாத்திரமே நடக்கும். வீட்டில் யாராச்சும் பேசிகிட்டு இருக்காங்க பெரியவங்க,
ஏதோ ஒரு விஷயம் கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது, ரொம்ப டீப் கான்வர்சேஷனாக இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டு ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஒரு வார்த்தை அந்த கான்வர்சேஷனுடைய ஸ்மெல்லை மாற்றிடும். அந்த பேட் ஸ்மெல்லை குட் ஸ்மெல்லாக மாற்றிடும். ஹல்லேலூயா. பாருங்கள், வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோன்ற அந்த கேள்விக்குறியோடவே ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னாக்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பேட் ஸ்மெல் தான் வரும். பேட் ஸ்மெல் அப்படின்னாக்க அவிவிசுவாசம், பயம், அசுத்தம் இதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு மனுஷன் எந்திரிச்சு நின்று கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லும் பொழுது குட் ஸ்மெல்ல தேவன் அந்த இடத்துல வரும்படியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா பார்த்துங்க, எங்கெல்லாம் நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து நீங்களும் நெகட்டிவாக பேசுறதுக்கு உங்களை கடவுள் அழைக்கலை. நெகட்டிவாக பேசுகிற இடத்துல நீங்கள் எந்திரிச்சு நின்று என்ன பேசணும்? பாசிட்டிவாக பேசணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மளை சுகமாக்குவார், நமக்கு எல்லாவற்றிலும் தேவன் ஜெயம் கொடுப்பார். வேதம் சொல்லுது, எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. அப்போ அந்த வார்த்தை எப்போ தான் வாழ்க்கையில் நடக்கிறது? எப்போ நடக்கும்னாக்கா, தோல்வியின் ஊடாய் போய் கொண்டிருக்கிற ஒருவன் எழுந்து நின்று சொல்லணும், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அந்த தேவன் ஜெயத்திற்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இந்த மாலை வேளையில் தேவனை நம்புங்க. அவர் ஒருவரை வறுமையாக அனுப்ப போகிறதில்ல. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்ப போகிறாரு. இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய கதவுகளை திறக்க போகிறாரு. புதிய வாசல்கள் உங்களுக்கு உருவாக போகிறது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது. புதிய ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டடைய போகிறீங்க. புதிய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. புது ஐடியாவை தேவன் கொடுக்க போகிறாரு. புதிய கிரியேட்டிவிட்டியை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. புதிய தாட்டை கொடுப்பாரு. புதிய இமேஜினேஷனை கொடுப்பாரு. நீங்கள் செய்கிற செயல்களில் ஒரு சின்ன மாற்றத்தை உண்டு பண்ணீங்கன்னா போதும், அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து கடந்து போகலாம். அறிக்கை செய்துவிட்டு அப்படியே போவோம். உபாகமம் 26. எபினேசர், ஒத்னியேல் நல்ல பசங்களா மாறி இருக்கிறாங்க. சொல்லாமே உட்காந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாற்றம் எதை காட்டுதுனாக்க, அவங்க வாழ்க்கையில் கடவுள் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், எப்பயுமே ஒரு ஊழியக்காரர் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது கேட்டுட்டு அடுத்த முறையும் சொன்னால் பண்ணலான்ட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் சொன்னாமே நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா? செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அறிக்கையை நம்ம செஞ்சு கடந்து போகலாம். 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அவரை நோக்கி பார்த்து சொல்லலாம், நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே, இந்த வசனத்தின்படியே நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் தேவன் புகழ்ச்சியை கொண்டு வர போகிறாரு, கீர்த்தியை கொண்டு வர போகிறாரு, மகிமையை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், கடவுளுக்கு ஒழுக்கமாக இருக்கிறவனை விட நெருக்கமாக இருக்கிறவனை தான் கடவுளுக்கு பிடிக்குமா? யாருங்க? கடவுளுக்கு ஒழுக்கமாக இருக்கிறவனை விட நெருக்கமாக இருக்கிறவனை தான் கடவுளுக்கு பிடிக்குமா? இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது சீமோன் அப்படின்னு ஒருத்தனுடைய வீட்டுக்கு அழைக்கிறான். அவர் வீட்டுக்கு போகிறாரு. போகும்பொழுது அங்கே இயேசு ஒரு பெண்ணினுடைய பாவத்தை மன்னித்தார். அந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்துருக்கிறான். சீமோன் இருக்கிறான், அந்த பொண்ணு இருக்கிறாங்க. இந்த சீமோன் ரொம்ப ஒழுக்கமானவன், கரெக்டாக சட்டத்திட்டங்களை செய்கிறவன், கரெக்டாக ஷர்ட்டை போடுறவன், கரெக்டாக இன் பண்ணி பெல்ட் போட்டு ஒழுக்கமாக இருக்கிறவன், கெட்ட வார்த்தை பேசாதவன், ரொம்பவும் நல்ல மனுஷன், ஒழுக்கமாக இருக்கிறான். ஆனால் அவன் இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த பாவத்தில் மன்னிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறான்னாக்கா, இயேசுக்கிட்ட போய் உட்காந்து தன் கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை தொடச்சி, தன்னுடைய முடியினாலே அவருடைய பாதத்தை என்ன பண்ணுறான்னாக்கா ஊற்றின அந்த கண்ணீர் பட்டு அதை கழுவி, காலை கழுவி அந்த முடியினால் அந்த பாதத்தை தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறாராம். அப்போ சொன்னாங்க, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் அந்த தொடர பொண்ணு யாருன்னு தெரியணும்ல, தெரியாதமா இருக்கிறார், இவர் தீர்க்கதரிசியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, சீமோனு,
நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கல, என் தலைக்கு எண்ணெய் வைக்கணும் அதுவும் நீ வைக்கல, ஆனால் இந்த பொண்ணு கண்ணீர்னால என்னுடைய பாதத்தை கழுவுனா, என் தலைக்கு என்ன வச்சா, பரிமள தைலத்தை என் தலையின் மேலே ஊற்றுனா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறாரு. ஒருத்தனுக்கு இவ்வளோ பாவம் இருந்துச்சு, ஒருத்தனுக்கு இவ்வளோ கடன் இருந்துச்சு, இன்னொருத்தனுக்கு இவ்வளோ கடன் இருந்துச்சு, ஒருத்தனுக்கு 1000, ஒருத்தனுக்கு 10,000, 2 பேர்த்தையும் ஒருத்தன் மன்னிச்சிட்டான், 2 பேரில் யார் அதிகமாக அன்பு கூறுவாங்க அப்படின்னு இயேசு கேட்குறாரு. அப்போ சொல்கிறான், யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டுச்சு அவங்க தான் அன்பு கூறுவாங்க. அப்போ சொல்கிறான், இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினாலே இவள் என்னிடத்துல அன்பாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. ஒழுக்கமாக இருக்கிறவன் ஓரமாக நிற்கிறான், நெருக்கமாக இருக்கிறவ இயேசுனுடைய பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆமாம், அது மாத்திரம் கிடையாது. வேதத்தில் ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. இளையவன் வந்து அப்பா கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு அவன் தூரமாக போயிட்டு செலவு பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டான். மூத்தவன் அப்பா கூடவே இருக்கிறான், ரொம்ப ஒழுக்கமான ஆள். மூத்த பையன் எப்படிப்பட்ட ஆளுங்க, ரொம்ப ஒழுக்கமான ஆள். அப்பாட்ட எதிர்த்து பேச மாட்டான், அப்பா சொன்னதை அப்படியே செய்வான், எல்லாம் கரெக்டு, ரொம்ப ஒழுக்கமானவன். ஆனால் அப்பா கூட இருக்கிறான், ஆனால் அப்பா விட்டு தூரமாக இருக்கிறான். இந்த இளைய குமாரன் அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தபடியினால அவன் தகப்பனோடு இருந்த பொழுது அவங்க அப்பா கிட்ட அவன் கட்டி பிடிச்சது, அவங்க அப்பா கிட்ட விளையாண்டது, அவங்க அப்பா கழுத்தை கட்டி பிடிச்சது, அவங்க அப்பா கிட்ட உருண்டது, அவங்க அப்பா கிட்ட கலட்டா பண்ணது, அவங்க அப்பா கிட்ட அன்பா இருந்தது. இப்படிப்பட்ட பையன் எல்லா சொத்தையும் வாங்கிட்டு தூரமாக போயிட்டான், செலவு பண்ணிட்டான். ஆனால் அப்பா தினந்தோறும் எந்திரிச்சு நின்று பால்கனியில் பார்த்துட்டு இருக்கிறார், என் பையன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவான். ஹல்லேலூயா. ஏன்னாக்க அந்த நெருக்கம் அவங்க அப்பாவை என்ன பண்ணுச்சுனாக்கா அந்த பையனை குறித்து எதிர்பார்ப்பை கொடுத்து கொண்டே இருந்தது. ஒழுக்கமானவன் கூட தான் இருக்கிறான், அப்பா கூட தான் இருக்கிறான், ஆனால் அப்பா கிட்ட நெருக்கமா இல்லை. நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் கர்த்தர்கிட்ட நெருங்கி வரவே முடியாது. கர்த்தர்கிட்ட நெருங்கி வரக்கூடியவங்க ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அந்த தேவன் அவர்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை எந்தெந்த சூழ்நிலையில் மாற்ற வேண்டுமோ அப்பொழுது அவர்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ நிறைய பேர் என்ன பண்ணானாக்கா, ஐயா நான் சுத்தமான பிற்பாடு இயேசுக்கிட்ட வரேன்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களை சுத்தமாக்குகிற சவுக்காரமே அந்த இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கிறாரு. நம்மளுடைய பலி இயேசு, அவர் சிந்தப்பட்ட ரத்தம் நமக்கானது. ஸோ அவர்கிட்ட நெருங்கி வர தான் நம்ம பரிசுத்தமாகவே தவிர, நம்ம பரிசுத்தமான பிற்பாடு அவர்கிட்ட வருகிறது ஒழுக்கமான செயல். ஆனால் அந்த செயல் ஒரு நாள் உங்களை இயேசுக்கிட்ட கொண்டு வரவே சில பேர் சொல்கிறாங்க, ஐயா நான் பைபிள் வாசிச்சுட்டு, நான் ஜெபிச்சுட்டு, நான் உபவாசம் பண்ணிவிட்டு, நான் பாவ அறிக்கை பண்ணிவிட்டு, நான் இப்படி பண்ணிவிட்டு, ஒயிட் அது பண்ணிவிட்டு, எல்லாம் பண்ணிட்டு நான் இயேசுக்கிட்ட வந்துக்கிட்டு ரொம்ப லேட்டு, ரொம்ப டைம் பிடிக்கும். நீங்கள் அழுக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, இயேசுக்கிட்ட வந்து நின்னீங்கனாக்கா அவர் உங்களை அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பியோர் ஒயிட்டு போட்டு ஒருத்தர் ரோட்டில் போகிறான், ஃபுல்லாக தப்பு. ஒருத்தர் காவா நோண்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப அன்பாக இருக்கிறான். கடவுள் இப்போ வர்றாரு, யாரை கட்டி பிடிப்பார் நீங்கள் சொல்லுங்கள்? காவா நோண்டிக்கிட்டு இருக்கிறவனை போய் என்ன பண்ணுவார்? கட்டி பிடிப்பார். ஏன் அப்படின்னாக்க அவன் வெளியில் வெள்ளையாக இருக்கான், உள்ளுக்குள்ளே அழுக்காக இருக்கான். நீ வெளியில் அழுக்காக இருக்க, நீ உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கிற. அப்போ ஒழுக்கமாக இருக்கிறவங்களை அல்ல, நெருக்கமாக இருக்கிறவர்களை தான் தேவன் தேடக்கூடியவராக இருக்கிறார். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். என்னைக்கு நீங்கள் வந்துட்டு நான் ஒழுக்கமாய் நான் கடவுள்கிட்ட வரணும்னு நினைக்கிறீங்களோ உன்னால் வரவே முடியாது. நீங்கள் ஒழுக்கமே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டீங்கனாக்க அவருடைய அன்பு உங்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ யாராச்சும் கொண்டு சொன்னான்னு வச்சுங்களேன், சொல்லுங்கள். சில பேர்லாம் அந்த டிசம்பர் மாதத்தில் தான் முடிவெடுப்பாங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நான் கோயிலுக்கு கரெக்டாக வந்துடுறேன், நான் கரெக்டாக வந்துட்டு பைபிள் வாசிப்பேன், கரெக்டாக செபிப்பேன், கரெக்டாக உபவாசிப்பேன், கரெக்டாக கொடுப்பேன், 1ஆம் தேதியிலேருந்து நான் கரெக்டாக இருக்க போகிறேன். எதுக்கு ரொம்ப நாள் தள்ளி போடுறீங்க? என்னைக்கு உங்களுக்குள்ளே உணர்த்தப்படுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கி வரும் பொழுது இந்த தேவன் உங்களை அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம்னு நிறைய பேர் சபையை விட்டும் ஊழியத்தை விட்டும் ஆண்டவர் விட்டும் ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. ஒழுக்கம் உள்ளவர்களை அல்ல, நெருக்கமாக இருக்கிறவர்களை தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை வசனத்தை எடுத்து வாசிங்க, கடந்து போகலாம். மார்க் 11:22-23. நன்றி ஆண்டவரே. சொல்லி சொந்தமாக்குங்கள். சொல்றதுனால வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதனுடைய பின்பக்கத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். சொல்றதை குறிச்சே நான் பல மாதங்கள் பேசிட்டேன். அந்த சொல்றதனுடைய பின்பக்கம் ஒன்று இருக்குது, அது என்னன்னு இன்னைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போ என்று சொல்லி
தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த 2 வசனங்கள்ல இயேசு ஒரு மிகப்பெரிய பிரின்சிபலை கற்றுக் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். பாருங்க, ஒருத்தன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எதன் அடிப்படையில் அமைகிறது? இன் வாட் பேசிஸ் ஹிஸ் growth இஸ் ரீகன்ஸ்ட்ரக்டிங் அப்படின்வாங்க. எப்படி அவனுடைய உயர்வு கட்டப்படுகிறது அப்படின்னாக்க, கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் தேவன் ஒரு மனிதனை கட்டக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இருக்கீங்களா? ஆமா. வேதத்துல அநேக கோட்பாடுகள் இருக்கிறது. அநேக பிரின்சிபிள்ஸ்னுவாங்க ஆங்கிலத்துல. அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில தான் ஒரு மனிதனை தேவன் உருவாக்கக்கூடியவராக, கட்டக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் ஆலயத்திற்கு வந்து உட்கார்ந்து கடவுளை பாடி, துதிச்சு, ஆராதிச்சு, அவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போனோம்னா காரியம் தானா நடந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா தப்பு. இது நீங்க கோயிலுக்கு வர்றது முக்கியம், கலந்து கொள்றது முக்கியம், இங்க கேட்கறது முக்கியம், எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆனா அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கோயிலை விட்டு வெளியில போன பிற்பாடு உங்க மனநிலை எப்படி இருக்கிறது, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இருக்கீங்களா? அப்ப நான் இந்த மாலை வேளையில சொல்றேன், பிரின்சிபல் இல்லாத ஒரு மனுஷன் வாழ்க்கையில உயரவே முடியாது. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, த பர்சன் வித்தவுட் பிரின்சிபல், த பென் வித்தவுட் அ இங்க் அப்படின்வாங்க. பேனா இருந்தாலும் இங்க் இருந்தால் தான் எழுத முடியும். அப்போ ஒரு மனுஷன் இருக்கலாம், அவனுக்குள்ள ஒரு பிரின்சிபல் இருந்துச்சுன்னா தான், கோட்பாடு இருந்துச்சுன்னா தான், நான் இப்படித்தான், எனக்கு இதுதான் வரும், நான் இதுதான் செய்வேன் அப்படின்ற ஒரு பிரின்சிபலோட வாழக்கூடியவனுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. அதுவும் வேதத்தினுடைய கோட்பாடு, தி பிப்ளிக்கல் பிரின்சிபலோட ஒருத்தன் வாழ்றான் பார்த்தீங்களா, அவனுடைய வாழ்க்கையை தேவன் அவன் விரும்புகிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் அதிகமாய் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அநேக காரியங்களை போதிச்சாரு. அதில் ஒன்று என்னன்னாக்க, எப்படி ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணும், எப்படி ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணணும், எப்படி ஒரு விஷயத்தை நோக்கி பேசணும், நீ பேசும் பொழுது அந்த விஷயத்துக்கு என்ன நடக்குது அப்படின்ற பிரின்சிபலை இயேசு இந்த இடத்துல போதிக்கக்கூடியவராக இருந்தார். ஸோ போன வாரத்தில் இதை குறித்து நான் நிறைய எங்களை காண்பிச்சு கொடுத்தேன். போன வாரத்தில் என்ன பேசினேன் அப்படின்றத கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். நீ விதைப்பது விதையாக இருப்பினும் தேவன் விளையச் செய்வது மரமாக இருக்கிறது. விதைக்கிறது எதை விதைக்கிறீங்க? விதையை தான் விதைக்கிறீங்க மண்ணுக்குள்ள. ஆனா கடவுள் என்ன பண்றாரு, அந்த விதையை வளர வைக்கல, அந்த விதைக்குள்ளிருந்து தேவன் ஒரு மரத்தை வளர செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தா என் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், விதையை விதைச்சா விதையை விதைச்சிட்டு விதை வளராம என்ன வளர்ந்து வருது? மரம் வளர்ந்து வருகிறது போல, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையிலிருந்து தேவன் நல்ல வாழ்க்கையை வளர செய்யக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்க, நீங்க கடவுளுடைய வார்த்தையை படிக்கணும், கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், கடவுளுடைய வார்த்தையை வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேச 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 கடவுளுடைய வார்த்தையை சொல்ல 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 அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. பலவீனமா இருக்கிறவங்க, வியாதியில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, கர்த்தர் என்னுடைய பரிகாரியாக இருக்கிறார், என் இயேசுடைய ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டு இருக்கிறது, என் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அவயங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய மனது கேட்கிறது, மூளை கேட்கிறது, உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் கேட்கிறது, கேட்டு அதற்கு ஏற்றார் போல் அது தன்னை இயக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால சில பேருக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. ஏன் சொல்லணும் ஐயா, நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபத்தில் போய் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு வெளியில் வந்துடுறேன். 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, 9 மணி நேரம் தவறான காரியங்களை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நடக்காதுன்றதை குறித்து பேசுறீங்க, வராதுன்றதை குறித்து பேசுறீங்க, முடியாதுன்றதை குறித்து பேசுறீங்க, எனக்கு கிடைக்காதுன்றதை குறித்து பேசுறீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா 9 மணி நேரம் ஒரு விஷயத்தை பேசுறீங்க, 1 மணி நேரம் கடவுளுடைய ஆலயத்திலேயோ இல்லை வீட்டிலேயோ உட்கார்ந்து செபிக்கிறீங்க. நீங்களே சொல்லுங்க, 1 பெருசா 9 பெருசா? ஹலோ, 9 தான் பெருசு. அப்போ அந்த 9 மணி நேரம் நீங்கள் என்ன செய்கிறீங்கள் என்ற ஒரு கரிசனையே இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு அதை குறித்து தான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நீங்கள் 1 மணி நேரம் செய்கிற செயல்களினால் உங்களுடைய வாழ்க்கை மாறாது. நீங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் செய்கிற செயல்களினாலே உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, கடுகு விதை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெருசுங்க இருக்கும்? கடுகு விதை
ஆமாம், ரொம்ப சின்னது. ஈவினிங்கில் செய்தி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த மெசேஜ் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா ஒரு சின்ன கடுகு, அந்த சின்ன கடுகை கொண்டு போய் மண்ணில் போடுறாங்க. அந்த சின்ன கடுகுக்குள்ளேருந்து தேவன் கடுகு மரத்தை என்ன பண்ணுகிறார்னாக்க, அது பூமியிலிருந்து மண்ணுக்குள்ளிருந்து வளர்ந்து வரும்படி செய்கிறார். அப்போ ஒரு சின்ன ஒரு விதைக்குள்ளிருந்து ஒரு பெரிய மரத்தை தேவன் உருவாக்க முடியும் என்றால், நீங்கள் பேசுகிற வார்த்தையிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸோ அதனால தான் கோயிலுக்கு வர்றீங்க. விதையை வளரச் செய்வது மண்ணு, வார்த்தையை விளையச் செய்வது மனம். போன வாரம் சொன்னேன்ல, கருவறை, 2 கருவறை குறித்து போன வாரம் பேசினேன். விதையை வளரச் செய்யும் கருவறை மண், வார்த்தையை வாய்க்கச் செய்யும் கருவறை மனம். ஒரு விதையை தூக்கி மண்ணில் போட்டிங்கனாக்க மண் என்ன பண்ணுதுனாக்கா அந்த விதையை வளரச் செய்யுது. அப்போ அந்த மண் வந்து ஒரு கருவறையை போல இருக்குது. தாயினுடைய கருவறையில் எப்படி ஒரு குழந்தை உருவாகி பிறந்து பூமியில் வருகிறதோ, அப்படியே ஒரு விதையை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே போட்டிங்கனாக்கா அது மண்ணுக்குள்ளே போனால் அந்த மண் வந்து கருவறையை போல் இருக்குது. அந்த வந்த விதையை வாங்கி அந்த விதையை என்ன பண்ணுதுனாக்கா உருவாக்கி அதை மரமாக வெளியில் கடந்து வரும்படி செய்கிறது. அப்படியே தான் உங்களுடைய மனசு வந்து ஒரு கருவறையை போல. உங்க மனம் வந்து உற்பத்தி செய்கிற இடம், உருவாக்குகிற இடம், பிறப்பிக்கிற இடம், பிறக்கச் செய்கிற இடம், வளரச் செய்கிற இடம் உங்கள் மனமாக இருக்கிறது. அப்போ விதைக்கு வளரச் செய்யும் கருவறை மண்ணாக இருக்குது. வார்த்தையை வாய்க்கச் செய்யும் கருவறை உங்கள் மனமாக இருக்கிறது. ஸோ உங்கள் மனதை குறித்து ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆங்கிலத்தில் எப்படியா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கனாக்கா, பிவேர் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் வென் யூ ஆர் இன் க்ரௌட், beware of your thoughts when you are in alone. நீ கூட்டத்தில் இருக்கும் பொழுது உன் வார்த்தையை குறித்து எச்சரிக்கையாக இரு. நீ தனிமையில் இருக்கும் பொழுது உன்னுடைய கற்பனையை குறித்து எச்சரிக்கையாக இரு. ஏன் அப்படின்னாக்க, கூட்டத்தில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஏன்னா அநேகர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேட்கும் பொழுது நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு பொறுப்பாளியாக மாறுகிறீங்க. ஸோ கூட்டத்தில் இருக்கும்போது வார்த்தையை விடக்கூடாது. தனிமையில் இருக்கும்பொழுது என்ன பண்ணக்கூடாது, கவனத்தும் கற்பனையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன சிந்திக்கிறீங்க, நீங்கள் சிந்திக்கிற செயல்களுக்கு ஒரு படத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி வார்த்தையை சொல்லும் பொழுது சத்தத்தோடு வார்த்தை வெளியில் வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அப்படியே நீங்கள் கற்பனை செய்யும் பொழுது உங்களுடைய கற்பனை ஒரு படத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, இருக்கீங்களா? அவனுக்கு ரொம்ப டெவலப் ஆகிட்டோம். ஃபோனில் பேசுகிறோம். அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு கூட ஃபோன் போட்டு ஒரு அந்த செகண்ட்ஸ்குள்ளே அந்த இடத்துல ரீச் பண்ணிடும். ஏன்னாக்கா அவ்வளோ நெட்வொர்க்கு, அவ்வளோ காற்றினுடைய வேகத்தில் சேட்டலைட் மூலமாக அவங்கக்கிட்ட ரீச் பண்ணுறோம். ஸோ அவ்வளோ வேகமாக அங்கே போய் நம்ம ரீச் பண்ணக்கூடிய கண்டுபிடிப்பை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். நான் சொல்கிறேன், மனிதன் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே தேவன் கற்பனை என்ற ஒரு சக்தியை வைத்திருக்கிறார். அந்த கற்பனை சக்தியை தான், அந்த கற்பனை சக்தியின் மூலமாக தான் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறாங்க, ஆகாயத்தில் போகிறான், விண்வெளிக்கு போகிறான், நிலாவுக்கு போகிறான், அங்கே போய் கண்டுபிடிக்கிறான், அங்கே போய் காரியங்களை பார்க்குறான். ஏன்? அவனுடைய கற்பனை எப்படி தூண்டப்படுகிறதுனாக்க, அவன் எதை சிந்திக்கிறானோ அதை செய்து முடிக்கக்கூடியவனாக தான் தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சிந்திக்கிறீங்க, உங்களை குறித்து என்ன சிந்திக்கிறீங்க? நான் நல்லா இருப்பேனா, நல்லா இருக்க மாட்டேனா, எதை சிந்திக்கிறீங்க? என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பார், என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, என் குடும்பம் எப்படி இருக்கும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தேவைகள் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குமா, இதெல்லாம் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க? நீங்கள் பேசலை, ஆனால் சிந்திக்கிறீங்களே பாருங்கள். பேசுகிறதை காட்டும் சிந்திக்கிறது அதிக வலிமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி அதை தான் நான் காட்ட போகிறேன். ஒவ்வொரு வாரமும் சொல்கிறத குறித்து பேசிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி அதனுடைய பின்பக்கம் என்ன இருக்குனாக்க, கற்பனை, இமேஜினேஷன் அப்படின்னுவாங்க ஆங்கிலத்தில். கற்பனை பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அப்படின்றத காண்பிக்க போகிறேன். முதலாவது, தாயின் கருவறையில் ரூபத்தையும், ஆலய கருவறையில் மறுரூபத்தையும், மனதின் கருவறையில் விஸ்வரூபத்தையும் தேவன் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், என் கூட கவனிச்சுக்கிட்டே வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன சின்ன காரியங்களிலிருந்து கூட தேவன் உங்களோடு கூட பேசக்கூடியவராக
இருக்கிறார். ஸோ முதல்ல தாயின் கருவுல கடவுள் என்ன கொடுக்கிறாருனாக்க ஒரு ரூபத்தை கொடுக்கிறார், ஒரு உருவத்தை கொடுக்கிறார். நம்ம தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது ஒரு சின்ன புள்ளியா அம்மாவுடைய வயிற்றில் நம்ம உருவாக்கப்படுகிறோம். அதற்கு ஒரு உருவத்தை தேவன் கொடுக்கிறாரு. மூக்கு, கண்ணு, வாய், உடம்பு எல்லாவற்றையும் உருவாக்கி வெளியில கொண்டு வருகிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு உருவம் வருது. இரண்டாவது ஆலய கருவறையில் மறுரூபத்தை கொடுக்கிறார். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரே அசுத்தமான பேச்சு, ஒரே ஆபாசமான காரியங்கள், ஒரே சண்டை, ஒரே குழப்பம், ஒரே பயம், ஒரே சந்தேகம், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இயேசு என்ற குமாரனை, தேவகுமாரனை நம்பி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆலயத்துக்குள்ள வந்து கடவுளுடைய ஆலயத்தில் உட்கார்ந்த உடனே நீங்க மறுரூபமாக்கப்படுகிறீங்க. உங்களை அறியாமலேயே நீங்கள் மாறிக்கொண்டு வருகிறீங்க. ஹல்லேலூயா. இருந்த இப்ப அசுத்தம் உங்களுக்குள்ள இல்ல, ஆபாசம் உங்களுக்குள்ள இல்ல, உங்களுக்குள்ள இருந்த கோபம் இப்ப இல்ல, வன்மம் இப்ப இல்ல, எரிச்சல் இப்ப இல்ல, பகை இப்ப இல்ல. என்னென்ன காரியங்களா உங்களுக்குள்ள மறுரூபமாகிக்கிட்டே வரீங்கன்னு பாருங்களேன். உங்களுக்கே தெரியல, ஆனால் நீங்க மறுரூபமாகி கொண்டே வருகிறீங்க. முதல்ல சபைக்கு வராத பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாட்ட முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இப்ப அம்மா அப்பா சொன்னா கேட்டுக்குதுங்க. ஹல்லேலூயா. இது இப்பயே வேணும்னு சொன்ன பசங்க கோயிலுக்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுடைய சத்தியங்கள் உள்ளுக்குள்ள போகும்போது இந்த பிள்ளைங்க உணர்றாங்க. என்ன உணர்றாங்கனாக்க, என்னுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய பெற்றோர் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ என்னுடைய தேவைகள் கொஞ்சம் பெருசா இருக்கும் பொழுது அந்த தேவையை அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. ஒரு பொருளுக்கு வீட்டில் கேட்குறீங்க, வாலிப பசங்க இருக்கிறீங்க, அவங்க வீட்டில் ஒரு பொருள் கேட்குறீங்க. கேட்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். அது உங்களுக்கு நல்லதா? எந்த இடத்துல வாங்கி தரலாம்? அதுக்கு வேண்டிய பண தேவைகள் என்ன? அது எப்படி சமாளிக்கலாம்? இதெல்லாம் அவங்க கணக்கு போட்டு எடுத்து கொண்டு வந்து சேர்த்து வச்சு கட்டாயம் அவங்க அம்மா அப்பா யாருக்கு பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டு பிள்ளைக்கா பண்ணுவாங்க? யாருக்கு பண்ணுவாங்க? தன் சொந்த பிள்ளைக்கு தான் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? வேண்டா வெறுப்பா பண்ணுவாங்களா? சிறப்பா பண்ணுவாங்க. அப்போ பிள்ளைங்கள் ஆலயத்துல வந்து உட்காரும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை கேட்கறாங்க. மெச்சூர் ஆகுறாங்க. அவங்க மாற்றப்படுகிறாங்க. புரிஞ்சுக்கிறாங்க இப்போ. மாரி கிடையாது. அப்பா திட்டினாக்க கோவமும் எரிச்சலுமா இருக்கும். இப்போ அப்பா ஏதாச்சும் திட்டினாங்கனாக்கா அமைதியா போயிடுறாங்க. என்னன்னா உங்களுக்குள்ள தெரிஞ்சது, எங்க அப்பா எது சொன்னாலும் என்னுடைய நன்மைக்காக தான் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. அப்போ மாறுது பாருங்களேன். மறு ரூபத்தை உண்டாக்குறோம். நம்ம கோயில்ல வந்து உட்கார்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றாருனாக்கா, அந்த வார்த்தை வந்து உள்ளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாரு. இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைங்க யாரும் சொல்லாத விதத்திலே அந்த பிள்ளைங்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களை மாற்றிக் கொள்ளுகிறாங்க. கோயில்ல வந்தனாக்கா நாங்க ஃபர்ஸ்ட் சர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பிரசங்கிக்கவே முடியாது. கையாமுயா கையாமுயான்னு சத்தம், ஓ ஆ ஊன்னு கத்தும். பேசாத, வாய மூடு, உட்காரு, நிக்காத. பிரசங்கத்துல பாதி நேரம் இதுலயே போயிடும். ஆனா தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை போதிக்க போதிக்க மாறாத பெரிய ஆளுங்களும் மாறிட்டாங்க. மாற்ற முடியாத சின்ன பிள்ளைங்களும் மாறிடுச்சுங்க. யார் கோயிலுக்கு வந்தாலும் செய்தி நேரத்துல உட்கார்ந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உள்ள போய் அவர் என்னன்னாக்கா மறுரூபமாக்குகிறது. ஹல்லேலூயா. ஸோ 2 நடக்குது. அம்மா வயித்துல ரூபம், கோயில் கருவறையில மறுரூபம். கோயில் கருவறையில மறுரூபம் அடைந்த நீங்க தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் என்ன நடக்கிறது என்றால், உங்கள் மனதுல விஸ்வரூபத்தை தேவன் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ரூபம், மறுரூபம், விஸ்வரூபம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, யுனிவர்சல் ஃபார்ம். அப்படின்னாக்க உங்க சந்ததியில, உங்க குடும்பத்துல, நீங்க குடியிருக்கிற இடத்துல உங்களை போல வேற யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய விதத்துல உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறது தான் விஸ்வரூபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இந்த விஸ்வரூபம்ன்ற வார்த்தைக்கு என்னன்னாக்க, லட்சத்துல ஒருத்தன் கோடியில ஒருத்தனா மேல ஷைன் ஆகிறது போல உங்க லைஃப்ல கடவுள் ஒரு ஷைனிங்கை வைத்திருக்கிறார், ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். அது எப்ப நடக்கும்னாக்க, உங்க மனசு என்ற கருவறையில தான் தேவன் விஸ்வரூபத்தை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். கோயிலுக்கு வர்றீங்க, பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறீங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு 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 உங்க மனதில் ஒரு கற்பனை உண்டாகுது. என்ன கற்பனை உண்டாகுதுனாக்க, என்னை எதற்காய் தேவன் தெரிந்து கொண்டார், எந்த நோக்கத்துக்காக நான் இந்த பூமியில் என்னை கடவுள் வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க எல்லாத்துக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை கடவுள் வச்சிருக்கிறாரு? சிறந்த வாழ்க்கையை வச்சிருக்கிறார். பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தேன். காயின் பார்த்தீங்கன்னாக்க, அவன்தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதலாய் பிறந்த மனிதன். அவன் சொல்ற ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்தான் அப்படின்னாக்க, ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர். காயின் தான் யாருங்க?
முதல் மனிதன் பிறகுறான். அந்த முதல் மனிதன்ன்ற ப்ரிவிலேஜ் அன்னைக்கு அவனுக்கு தெரியல பாருங்களேன். நான் தான் இந்த உலகம் எத்தனை 1000 வருஷங்கள் இருந்தாலும் முதல் மனிதன் இந்த பூமியில பிறந்தவன் யார் என்றால் அவன் காயின் என்று சொல்லக்கூடிய விதத்துல அந்த ஹானர் அந்த ப்ரிவிலேஜ அவன் கையில வச்சிருந்தா அவன் தான் முதல் ஆள் இந்த பூமியில பிறந்தவன். ஆனா அதை குறிச்ச ஒரு கருசனையும் கிடையாது, அதை குறிச்ச ஒரு எண்ணமும் இல்லாதவனாக தம்பியின் மேல கோவப்பட்டு எரிச்சல் போட்டு தம்பியை கொன்னு கொலைகாரனா மாறி கடவுள்னால சபிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக ஆண்டுகள் 1000 ஆண்டுகளாக இருந்தாலும் மக்கள் அவன் பேரை சொல்லக்கூடிய விதத்தில் உன்னதமான ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போனான். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க உங்களுடைய இடத்துல உங்களை கடவுள் ஒரு வீட்டில் உங்களை பிறக்க வச்சிருக்கிறார் அப்படின்னாக்க ஒரு பெரிய நோக்கத்தை கடவுள் வைத்திருக்கிறார். நீங்க பிறந்த இடம் சாதாரண இடமா இருக்கலாம், நீங்கள் பிறந்தது ஒரு சாதாரண அம்மா அப்பாவுக்கா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கலாம், ஒரு குடிசையில் இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, என்னைய கடவுள் இந்த பூமியில கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னாக்க ஒரு யுனிக்னஸை காட்டுறதுக்காக என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தனித்துவத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதார் கார்டுக்கு போய் எல்லாரும் கை வைக்கிறீங்களா? கை வைக்கும் பொழுது எல்லாருடைய கைரேகையும் ஒரே மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் உண்டாகி அந்த கைரேகையை வைக்கும் பொழுதுதான் உங்க கைரேகை வச்சா மட்டும்தான் என்ன பண்ணுதுங்க, எடுத்துக்குது. அப்ப கடவுள் என்ன பண்றாரு, ஒவ்வொரு மனிதனையும் 800 900 கோடி மக்கள் இந்த பூமியில வாழ்ந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமாக தேவன் கை ரேகையை கொடுத்திருப்பதற்கான காரணம் என்னன்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு சிறந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறாரு. உங்க குடும்பத்துல யாருமே வாழ்ந்திராத சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த எண்ணம் எங்க வரும் அப்படின்னாக்க ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்க 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 என்னாகனாக்க உங்க மனசுல மாற்றம் வந்துடும். என்ன மாற்றம் வந்துடும்னாக்க, எதுக்கோ பிறந்தேன், ஏன் தான் வளர்கிறேன், என்னதான் இந்த இடத்துல இருக்கிறேன், சரியா படிக்க முடியல, சரியான அம்மா அப்பா இல்லை, சரியான வீடு இல்லை, சரியான வருமானம் இல்லை, எல்லாமே நெகட்டிவா இருக்குது, எல்லாமே இருளா இருக்குது, எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு கேட்கிற ஒரு மனிதன் கோயில்ல வந்து உட்கார்ந்தோன்னே அவங்க கூட கடவுள் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னாக்க, உன்னை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை இந்த பூமியில நடப்பிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க இயேசுவை நம்புறபடினாலே உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தேவன் மெருகேற்றக்கூடியவராக இருக்கிறார். நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமா. யாராச்சும் உங்க வீட்டு வாசல்ல வந்து நீ உருப்படாம போயிடுவ, நீ விளங்காம போயிடுவேன்னு சாபமே விட்டா கூட சொல்றேன், நீங்க இயேசுன்ற நபர்கிட்ட வந்தபடினால அந்த சாபத்தையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உங்களுக்காக மரித்திருக்கிறார். அவருடைய சாவு எவ்வளவு உண்மையோ உங்கள் வாழ்வு அவ்வளவு உண்மையாக இருக்கிறது. நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா வாழ்ந்துதான், ஆமா, நீங்க நல்லா தான் இருப்பீங்க. உங்களை கெடுக்கக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து வாயில சொல்ல 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 அந்த கற்பனை செய்து பார்க்க பார்க்க என்ன நடக்குது என்றால் அந்த வார்த்தை உங்களுடைய மனசுக்குள்ள போய் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு பலவீனமாக இருந்தாலும் நீங்க சொல்லுவீங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லும் பொழுது அந்த ஆயுதத்தை தேவன் ஒன்றுமில்லாமல் செய்கிறார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில எத்தனை பேர் நாளைய தினத்தை குறித்து, அடுத்த வாரத்தை குறித்து, அடுத்த வருஷத்தை குறித்து ஒரு பெரிய கவலையோடு, ஒரு பெரிய பாரத்தோடு, ஒரு பெரிய கருசனையோடு, என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. உங்களுக்கு நற்செய்தி, உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்காக ஒவ்வொன்றையும் செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். படிக்கிற படிப்பை கடவுள் ஆசீர்வதிப்பார், செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரு. அதான் சொன்னோம்ல, இந்த வசனத்தை வாக்குத்தத்தத்தை வாசிச்சோம்ல, நீ உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் முன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இந்த வார்த்தையை சொல்ல 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 நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தேவன் வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, கடந்து போகலாம். ரோமர் 12:2. நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம்.
நீங்கள் ம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு புதுசாகணும். கோயிலுக்கு வர்றீங்க, ஆலயத்துக்கு வருகிறீங்கனாக்க உங்களுடைய மனசு என்னவாகணும்? புதிதாகணும். உங்கள் மனம் புதிதாகும் பொழுதுதான் நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். மறுரூபம் அப்படின்னாக்க உங்க மனசு எப்படிலாம் மாறுதோ அப்படிலாம் உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். சில பேர் பல வருஷம் கோயிலுக்கு வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, தொடர்ந்து வருவாங்க, தொடர்ச்சியா வருவாங்க, தடையில்லாம வருவாங்க. எல்லாம் இருந்தாலும் கூட எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமாம். வேதத்தை வாசித்து ஜெபித்து உபவாசித்து தேவனுக்கு தூரமாய் இருப்பவர்களும் உண்டு. வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் உபவாசிக்காமல் தேவனுக்கு அருகில் இருப்பவர்களும் உண்டு. எத்தனை பேத்துக்கு வார்த்தை உள்ள போகுது? ஆமா. சில பேர் வேதத்தை வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க, உபவாசிப்பாங்க. ஆனா கடவுளுக்கு தூரமா இருப்பாங்க. சில பேர் வேதம் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது. ஆனா ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரேன்ற வார்த்தை வாயில சொல்லி, 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 சொல்லி அவங்க கடவுளுக்கிட்ட இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த மாலை வேளையில நான் சொல்றேன், நீங்க உங்க மனசு புதுசாச்சுனா தான் நீங்க என்ன ஆவீங்க? மறுரூபம் ஆவீங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்ற வருது ஆங்கிலத்துல. டிரான்ஸ்ஃபிகர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படின்னாக்க நீங்கள் முன்பு இருந்ததை விட அப்படியே நேர் எதிரான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தான் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு வந்தீங்க அப்படின்னாக்க ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு. காலையில ஒரு 1:30 மணி நேரம், சாயந்தரம் 1:30 மணி நேரம் அக்கடான்னு போயிட்டு உட்காந்துட்டு வருவோம். ஏதோ பாட்டு பாடுறாங்க, கை தட்டுவோம். ஏதோ சொல்றாங்க, கேட்போம். அதுக்கப்புறமேட்டு பழைய குருடி கதவை திறடின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழதான் ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, குழப்பத்தில் மற்றவங்கள பார்த்து பேசிக்கிட்டு, என்ன செய்ய போறேனே தெரியல, வேதனையும் கவலையும் பிரச்சனையும் பேசிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா? அது மனம் புதிதாகாதவர்கள் வாழுகிற வாழ்க்கை. ஆலயத்திற்கு வந்தீங்கன்னாக்கா உங்கள் மனசு புதுசாகணும். மனசு புதுசாகணும்னாக்கா எப்படி மனசு புதுசாகும்? கடவுளுடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். எப்படி கேட்கணும்னாக்க, காதார கேட்டு கண்ணார பார்த்து மனதார நம்பி வாயார சொன்னீங்கனாக்க தேவன் உங்களை வயிறார ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு வார்த்தை உள்ள போகுது? ஆமா. கடவுளுடைய வார்த்தை எப்படி கேட்கணும்? காதார கேட்கணும். காது ஆற அப்படின்னாக்கா சில பேர் சொல்லுவாங்கல்ல, எங்க வந்திருக்கீங்க? பசி ஆற வந்திருக்கிறேன். பசி ஆற இந்த வார்த்தை இப்போ யாரும் பயன்படுத்துறதே கிடையாது. நான் சென்னைக்கு வந்த புதுசில் 96ல் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தபோது ஒரு மெக்கானிக்கிட்ட வேலை பார்த்தேன். மெக்கானிக்கிட்ட வேலை பார்க்கும்போது அவர் சொல்லுவார், காலைல வேகமாக வேலைக்கு போயிடுவேன். சைக்கிள் தான் அவரை கூட்டிகிட்டு போவேன். பின்னாடி உட்காந்துருப்பாரு. டூல்ஸ் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கும். மிதிக்கணும், மிதி மிதி மிதின்னு மிதிக்கணும். ஆள் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பேன். அவ்வளோ ஒல்லியாக இருக்கிறேன்னா அவர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பார். அவர் உட்கார வச்சுட்டு மிதிச்சுனே போகணும். காலையில் போய்ட்டு வீட்டு வாசலில் நின்றுவேன். அவர் சொல்லுவார், இரா வந்துடுறேன், ரெடியாக வந்துடுவார். ஆனால் போகலாமாண்ணே, இரா பசி ஆறிட்டு போகலாம். பாப்பா பசி ஆறிட்டு போகலாமா? என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே. ஆனால் என்னண்ணே, சாப்பிட்டு போகலாம்ரா அப்படின்னாரு. தொடர்ந்து அந்த வார்த்தை கேட்க கேட்கனாக்கா பசி ஆற அப்படின்னாக்க காலையில் எழுந்திரிச்சுன்னு என்ன ஆகும்? வயிறு பசிக்க ஆரம்பிக்கும். அப்போ காலையில் வயிற்றுக்கு ஏதாச்சும் ஆகாரம் போட்டு தான் அவங்களால வேலை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வேலைக்கு போனோன்னே என்னை கூட்டி போயிடுவார் கடைக்கு. எந்த கடைக்கு கூட்டு போவார்னாக்கா, ஒரு குடிசை வீடு, ஒரு தாத்தா ஒரு பாட்டி வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணுவானாக்கா இட்லி சுட்டு விற்பாங்க. நாங்கள் போய் உட்காந்த உடனே சூடாக அப்படியே அவிச்சு போடுவாங்க. டக்கு 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 டக்குன்னு சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடித்த உடனே வயிறார சாப்பிட்டு முடித்த உடனே அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருப்தியாக அந்த வேலையை செய்யக்கூடியவங்களாக இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ வயிறு ஆறும் பொழுது என்ன வருது? திருப்தி வருது. ஸோ வாழ்க்கையில் எப்போ நீங்கள் வயிறு ஆற முடியும்? எப்போ திருப்தி வரும் வாழ்க்கையிலனாக்க, காதார கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும். கோயிலுக்கு வந்து உட்காந்தீங்கன்னாக்க, கோயிலுக்கு எதுக்கு வர்றீங்க? தேவ வார்த்தையா? ஆமாம். தேவ வார்த்தையை கேட்கறதுக்கு கோயிலுக்கு வர்றீங்க. அப்போ காது ஆற தேவ வார்த்தையை கேட்கணும் அப்படின்னாக்க திருப்தியாக கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும். ஒரு எழுத்து கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணக்கூடாது. 1 மணி நேரம் செய்தினாக்க கண்ணும் கருத்துமா கரெக்டாக அந்த வார்த்தையை கேட்க கேட்க நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் வார்த்தையை எவ்வளோக்கு எவ்வளோ உன்னிப்பாக கேட்குறீங்களோ அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போய் உங்களை வந்து ஒரு விசித்திரமான தேவ பிள்ளைகளாக அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போ காதார வார்த்தையை கேட்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா பைபிளை கண்ணார படிக்கணும். கண்ணார படிக்கணும் அப்படின்னாக்க அந்த வசனத்தை பார்த்து, அந்த வார்த்தைகளை பார்த்து, அதை அப்படியே சொல்லி, அதை அப்படியே படிக்கும் பொழுது கண்ணு ஆற அந்த வார்த்தை என்ன பண்ணீங்கன்னா படிக்கிறீங்க. படித்த வார்த்தை என்ன பண்ணணுனாக்க மனது ஆற நம்பணும். எப்படி நம்பணும்?
மனதார நம்பணும். சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஐயா அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கய்யா, மனதார அந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படின்னா என்னங்க, ஃபுல் ஹார்ட்டோடு கூட. கடவுளை எப்படி நம்பணும்னாக்க, சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்பக்கூடாது. இவர் தான் தேவன், இயேசு தான் தேவன், இவர்னால எல்லாம் முடியும், என் மனம் முழுவதும் இந்த தேவனை நம்புகிறேன், இந்த வார்த்தையை நம்புகிறேன் என்று சொல்லி மனதார நம்பணும். 4வது ஒண்ணு பண்ணணும். என்னன்னாக்க, வாய் ஆற தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். கடவுளுடைய வார்த்தை எப்படி சொல்லணும்? சில பேருக்கு வாய் அப்படியே சுளுக்குது. வாயில வார்த்தை வரமாட்டேங்குது. மிச்ச கதையெல்லாம் பேசுறோம். அப்படி பேசுறோம், இப்படி பேசுறோம், எதையோ பேசுறோம். ஆனா கடவுளுடைய வார்த்தையை பேசுறீங்களா? கடவுளுடைய வார்த்தையை சொல்றீங்களா? வாயார கடவுளுடைய வார்த்தையை சொல்றீங்களா? வாய் வலிக்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க? அல்லேலூயா. வாய் வலிக்க சில பேர் என்ன தெரியலங்க, பேசி பேசி வாயே வலிக்குதுங்க. என்ன பிரயோஜனம்? என்னதான் பேசுனீங்க? உப்பு கல்லுக்கு பிரயோஜனம் கிடையாது பேசின வார்த்தைகள் எல்லாம். ஆனா உட்கார்ந்து கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் எடுத்து வாயார சொன்னீங்க அப்படின்னாக்க, இந்த தேவன் உங்கள் வயிறார அனுபவிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வயிறார கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னு ஆசை? வயிறார அப்படின்ற வார்த்தைக்கு என்னக்க, சாட்டிஸ்ஃபை, திருப்திப்படுத்துகிறவர். நம்முடைய தேவன் திருப்திப்படுத்துகிறவர். பேதுரு பாருங்க, இரவு முழுக்க கஷ்டப்பட்டான், ஒரு மீன் கூட பிடிக்கல. என்னதுங்க, தப்பி தவறி கூட ஒரு மீன் வலையில வரல. எல்லா மீனும் தப்பிச்சு போயிடுச்சு, ஒரு மீன் கூட சிக்கல. வந்து போட்டை நிறுத்திட்டு வலையை கிழிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். என்னதான் பண்ண போனே தெரியல, உட்காந்துருக்கிறான். அப்பதான் இயேசு வந்து சொல்றாரு, உன் படகை கொஞ்சம் தள்ளி கொடுப்பா, நான் பிரசங்கம் பண்ணுன்றார். தள்ளி கொடுக்குறான். அங்க உட்காந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சொல்றாரு, படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்துல போடுன்றார். திருப்பி கொண்டு போய் போடுறான். போட்டு வரும் பொழுது படகு அமிழத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக தேவன் ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினாராம். எப்போ உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும் அப்படின்னாக்க, நீங்கள் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை காதார கேட்டு மனதார நம்பி எப்போ வாயார சொல்றீங்களோ, அப்போ உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் திருப்பி உங்களிடத்துல வந்து கிடைக்கும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், ஐயா வர வேண்டிய சொத்தியா, வர வேண்டிய பணையா, கேஸ் எங்க பக்கம் தான் வரும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம், திடீர்னு மாறி போச்சியா, என் கைக்கு வராம போயிடுச்சியா. ஏன் வராம போச்சு? கற்பனை. என்ன கற்பனை? அந்த கேஸை தோக்குற மாதிரியும், அந்த கேஸ் அவங்க ஜெயிக்கிற மாதிரியும், பணம் எல்லாம் அவங்களுக்கு போற மாதிரியும், நமக்கு ஒண்ணுமே வராத மாதிரியும், நம்ம உட்காந்து அழுகிற மாதிரியும், இப்படியே கற்பனை பண்ணி என்ன ஆச்சுனாக்க, இந்த கற்பனை படமாகி, இந்த படம் என்னதுனாக்க நிஜமாய் உங்களுடைய கண்களிலே பார்க்கக்கூடிய விதத்திலே மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் நான் சொல்றேன் அடிக்கடி, நீங்க எதை கற்பனை பண்றீங்களோ அது வந்து ஒரு கற்பனைன்றது ஒரு சக்தி. அது வந்து வாழ்க்கையை உருவாக்கவும் செய்யும், உருக்குலைக்கவும் செய்யும். சரி, உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இன்னைக்கு கரண்ட் எடுக்கிறாங்கல்ல, கரண்ட் எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? நிறைய விதத்துல இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. காற்றுல இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. அந்த விண்டு மில்லாம் வச்சு என்ன பண்ணனாக்கா, அந்த காத்துல இருந்து சுத்தி அந்த ஃபேன் சுத்தும் பொழுது, அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ் எடுத்து அதை கரண்டாய் உருவாக்கி நமக்கு கொடுக்குறாங்க. லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, மைக் ஒர்க் ஆகுது. சார், கண்ணுக்கு தெரியாத ஒரு காத்துல இருந்து கரண்ட்டை எடுத்து நம்ம இந்த மின்சாரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்க, மனிதனுடைய கண்டுபிடிப்பு இது. நான் சொல்றேன், மனுஷன் காத்துல இருந்து கரண்ட் எடுத்து யூஸ் பண்ற அறிவு அவனுக்கு இருக்குனாக்க, தேவன் உங்களுடைய கற்பனையில இருந்து உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. அப்பெல்லாம் கரண்ட்டை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுங்க, இந்த கரண்ட் காத்துல இருந்து இந்த கரண்ட் உருவாச்சு, என் கற்பனையிலிருந்து தேவன் எனக்கு வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்க கற்பனை எவ்வளவு முக்கியம்னு பாருங்களேன். இப்ப கோயில்ல உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை பேருடைய கற்பனையில வேற காரியங்களை யோசிச்சுட்டே இருக்கீங்க பாருங்களேன். எவ்வளோ காரியங்கள் யோசிங்க. படிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க வேலையை குறித்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. குடும்பத்தை நடத்துறவங்க நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நாளைக்கு டியூவுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. இஎம்ஐக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அப்போ உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு கற்பனை ஓய்வு இல்லாமல் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போ நான் சொல்றேன், நீங்க வாயில வார்த்தையை சொல்ல முடியலனா கூட உங்க கற்பனை ஒவ்வொரு நொடி பொழுதும் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமா. உங்களுக்கே தெரியாம உங்க கற்பனை வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்படி ஒரு விதையை தூக்கி மண்ணுக்குள்ள போட்டுட்டீங்கன்னாக்க, அந்த மண்ணு அந்த விதையை அரிக்குது, அந்த விதை வளருது. 24 மணி நேரமும் ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது.
கண்ணுக்கு தெரியல, ஆனா வேலை நடக்குது. அதே போல சொல்றேன், நீங்கள் சிந்திக்கிற, கற்பனை செய்கிற, யோசிக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. சில பேர் சொல்றாங்க, ஐயா என்னால கடவுளுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்க முடியலையா, நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு யோசனை வந்துடுது, அந்த யோசனை யோசிச்சுக்கிட்டே கடவுளுடைய வார்த்தை சொல்ல முடியாம போயிருச்சு. இப்போ புரியுதுங்களா ஏன் உங்களால கடவுளுடைய வார்த்தை சொல்ல முடியலன்ட்டு? உங்களுடைய வாயை காட்டிலும் உங்களுடைய சிந்திக்கும் திறன் அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, சில பேர் வாயை மூட்டு அமைதியா இருப்பாங்க. நம்ம யோசிக்க கூடாது. அவங்க அமைதியா இருக்காங்கன்டா, அவங்க கற்பனை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க சிந்தனை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க மனசுல ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த யோசிக்கிற காரியங்கள் சரியான காரியங்களை யோசிச்சீங்கனாக்க உங்களுக்கு கடவுள் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. தவறான காரியங்களை யோசிச்சீங்கனாக்க பிசாசு உங்க வாழ்க்கையில வந்து நீங்கள் நினைக்கிற காரியங்களை அப்படியே உங்க வாழ்க்கையில செஞ்சு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியவனாக இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், உங்க வாயில சொல்ற வார்த்தையின் சக்தியை காட்டிலும் நீங்கள் கற்பனையிலே சிந்திக்கிற சக்தி அதிக ஆற்றல் உள்ளதா இருக்கிறது. அந்த சிந்தனையின் சக்தி எப்படிப்பட்டது என்றால், நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட சிந்திக்க முடியும். ஆமாவா இல்லைங்களா? 10 பேர் இருக்கிறாங்க, இந்த இடத்துல அவனால வாயை திறந்து வார்த்தையை சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிறவன் பார்ப்பான். யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஸோ இந்த டைம்ல யோசிக்க என்ன பண்றேன்னாக்க, சரி பேச வேணாம். நம்மளை சுத்தி ஆட்கள் எப்பொழுதும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, சுத்தி ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்ட்டு கடவுளுடைய வார்த்தையை பூட்டி 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 போட்டு பொத்தி பொத்தி போட்டு அது என்ன ஆகுதுனாக்கா பூசணை பிடிச்சி போயிருது, வேலை பார்க்காம போயிருது. இன்னைக்கு நான் உங்களுக்கு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் வாயை திறந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் கற்பனையினாலே நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு வடிவம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா, உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கீங்க. கடவுளுடைய வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய கற்பனை வேலை செய்து கொண்டே இருக்குது. எப்படிப்பட்ட வேலை செய்யணும்னாக்க, நல்லா இருக்கிறது போல சிந்திக்கணும், ஆசீர்வாதம் இருக்கிறது போல சிந்திக்கணும், பிள்ளைங்கள் எல்லாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை போல இருக்கிறது போல சிந்திக்கணும், வீட்டுக்கார் நல்லாகிறது போல சிந்திக்கணும். நீங்க ஏன் கேக்குறீங்க? அந்த ஆளை மட்டும் பேசாதீங்கய்யா. ஏன்? கற்பனையில் நிறைஞ்சிருக்கு. என்ன நிறைஞ்சிருக்குது? எப்படியும் அந்த ஆள் குடிச்சிட்டு தான் வருவார், எப்படியும் பணம் இல்லாம தான் வருவார், வந்தா ஏதாச்சும் கலட்டா பண்ணுவார், எதையாச்சும் போட்டு உடைப்பாரு. நான் சொல்றேன் பாருங்களேன், கரெக்டா வருவாரு, பானை பறக்கும், சட்டி பறக்கும், கதவு உடையும், பிள்ளைங்க பயந்துட்டு உட்காந்துருப்பாங்க. அவர் சாப்பாடு போட்டு வச்சு குழம்பு ஊத்துனாக்க தண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. எங்க குழம்பு இருக்குங்க. ஆ குழம்பா? நீ வைக்கிற குழம்பு நாய் தான் திங்கும். சாம்பார் இல்லை, சாம்பார் சே சே, தண்ணி எடுத்து ஊத்து, தண்ணி ஊற்றி குழம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். என்ன பண்றீங்க? உங்க வீட்டுக்கார் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க கற்பனையில் அவர் எப்படி வரப்போறார், என்ன செய்ய போறார் நீங்க டிசைன் பண்ணிட்டீங்களே. பிசிறு தட்டாம அதே மாதிரி வருவார். எப்படி வருவாரு? பாதி லுங்கி கையில் இருக்கும், பாதி லுங்கி ரோட்ல கிடக்கும். அப்படியே கடந்துருவார். சொல்லுவாங்க பக்கத்து இருக்காட்ட, பார்த்தீங்களாக்கா நான் சொல்லலை, அந்த ஆள் இப்படி தான் வருவார் பாருங்க, படுத்து என்ன சொல்லுவார்னு பாருங்களேன். அப்படியே படம் பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. இவங்க சொல்றபடியே அந்த வீட்டுக்கார் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன் என்னாச்சுனாக்க, வீட்டுக்காரை குறித்து ஒரு தவறான சிந்தனை கற்பனை ஓடி 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 அந்த கற்பனை அந்த மனுஷன் குடிக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு வந்தா கூட நீங்க கற்பனை பண்ணீங்கல்ல, இந்த கற்பனை அவங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது. ஒயின் ஷாப் கிட்ட போய் ஒயின் ஷாப்பை தாண்டி வந்துட்டு கூட கால் அப்படியே பின்னாடி எடுத்து வைப்பாரு. என்னன்னு தெரியல, இழுக்குது. சில பேர் சொல்லுவாங்களே, ஏங்க இன்னைக்கு குடிச்சு வந்திருக்கீங்களா? என்னன்னு தெரியல, நான் ஒயின் ஷாப்பே தாண்டி வந்துட்டேன். அப்புறம் தாண்டி வந்துட்டேன், பார்த்தா வண்டி முன்னாடி போற வண்டி பின்னாடியே போகுது. நான் மாட்டு வண்டி அது பின்னாடி போறதுக்கு, பைக்கு தானே, பின்னாடியே வலிக்குதுங்க. எப்படி வலிக்குது? வீட்டில் உட்காந்து ஒய்ஃபு கற்பனை பண்றாங்க. ஒரு பாரு, அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்மெல் இழுக்கும், அப்படியே போவாரு, அப்படியே சாப்பிடுவாரு. இப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே குடிக்காத மனுஷன் இவங்களே ராஜ போதக்காரன்னு ஆக்கி விட்டாங்க இன்னைக்கு. ஆனா எப்படி சிந்திக்கணும் தெரியுங்களா? என் வீட்டுக்காரு எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் நான் சிந்தனையில வைக்கிறேன், அவர் நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனுஷனா வருவாரு, அவர் குடிக்காம வருவாரு, அவருடைய சவகாசங்களை கடவுள் சரியான சவகாசங்களா மாத்துவாரு, சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வருவாரு, எங்க கூட அன்பா இருப்பாரு, எங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பாரு, வீட்டு வாடகை கொடுப்பாரு, கரண்ட் பில்லு கட்டுவாரு, கடன் அடைப்பாரு. நாங்க இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு குடும்பமா நாங்க வாழுவோம், இயேசுவுக்கு சாட்சியா இருப்போம் அப்படின்னு என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? அதான் மனசு புதுசாகலன்னு அர்த்தம். உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபங்கள், மனசு புதுசாச்சுன்னா தான் நீங்க என்ன ஆக முடியுங்க? மறுரூபமாக முடியும். ஸோ இன்றைக்கு இந்த கற்பனை எவ்வளவு முக்கியமானதுன்றதை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஒரு 10-15 நிமிஷத்துல முடிக்க போகிறேன். எத்தனை பேத்துக்கு பச்சோந்தி தெரியும்? பாருங்க சிஸ்டர் தெரியும். ஓகே. அடுத்து உங்களுக்குமா பச்சோந்தி பார்த்துருக்கீங்களா? அந்த அம்மா சொல்றாங்க. ஓகே. நீங்க உங்களுக்கு ஓகே. என்ன பால்ராஜ், நம்பி தான் நிக்கிறேன், நீ சொல்லணும்ல. பச்சோந்தி தெரியும். இந்த பச்சோந்தினுடைய தன்மை என்னன்னாக்க,
இந்த பச்சோந்தி வந்துட்டு வெள்ளை கலர்ல இருக்கும். அப்பனாக்க கலரே கிடையாது பச்சோந்திக்கு. ஆனா அந்த பச்சோந்தி என்ன பண்ணும்னாக்க, அது உடம்புல செல்லுல இருக்குமா. சின்ன சின்ன செல்லு இருக்கும். அந்த செல்லுல இருந்து கலர் லைட் வருமா. ஒரு லைட் மாரி வருமா. அது என்ன பண்ணும்னாக்க, இந்த பச்சோந்தி எந்த இடத்துல போய் உட்காருதோ, ஒரு மரத்துல போய் உட்காருதுன்னு வச்சுக்கங்களேன், மர அட்டை, மரத்தினுடைய பட்டையில போய் உட்கார்ந்துச்சுனாக்க, காப்பி கலர்ல இருக்கும் பார்த்தீங்களா? அந்த காப்பி கலர்ல அது தன்னுடைய உடம்ப மாத்திக்கிருமா. சரி, ஒரு செடியில போய் உட்காருது, பச்சை செடியில. உட்கார்ந்த உடனே அதனுடைய உருவம் பச்சை கலர்ல மாறிடுமா. எந்த இடத்துலலாம் போய் உட்காருதோ, அந்த இடத்துக்கு ஏத்தாப்போல தன்னுடைய நிறத்த என்ன பண்ணுமா? மாத்திக்கொள்ளுமா. இந்த தன்மையை தேவன் அந்த பச்சோந்திக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால அது தன்னை தற்காத்துக் கொள்ளவும், தன் இரையை பிடிப்பதற்கும் அந்த தன்மையை தேவன் அதற்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப பச்சோந்திக்கு கலர் கிடையாது. அது எங்கே போய் உட்காருதோ, அதில இருக்கக்கூடிய கலர் எடுத்துக்கொண்டு, அந்த கலருக்கு ஏத்தாப்போல தன்னை மாத்திக்கொள்ளுமா. நீங்க பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியாது, பச்சோந்தி இருக்கான்ட்டு. அவ்வளவு அக்யூரேட்டா அதே கலர்ல இருக்கும். ஏன்னாக்கா மத்தவங்க தன்னை கண்டுபிடித்திடக்கூடாது. இரையை பிடிக்கும் பொழுது ஈஸியா பிடிக்கணுன்றதுக்காக 2 தன்மைக்காக இந்த பச்சோந்திக்கு அந்த காரியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாராம். ஆனா கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, பச்சோந்தி என்ன பண்ணும்? இடத்துக்கு ஏத்த போல தன்னை மாத்திக்கொள்ளும். ஆனா கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுனாக்க, எந்த இடத்துல போகுதோ அந்த இடத்த தன்னை போல அந்த இடத்த மாத்திரும். எத்தனை பேருக்கு புரியுது? பச்சோந்தி இடத்துக்கு ஏத்த போல தன்னை மாத்திக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை யார் சுமக்குறாங்களோ அந்த வார்த்தையை போல அவர்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. வீட்டுக்கு போகும்போது சிந்திச்சுட்டே போங்க. 2 விஷயம். பச்சோந்தி எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறோம். ஆனா கடவுளுடைய வார்த்தை யாருக்குள்ள இருக்குதோ அந்த வார்த்தைக்கு ஏற்றாறு போல அந்த ஆட்களை அது மாற்றக்கூடியதாக இருக்குது. பச்சோந்தியினால இடத்தை மாற்ற முடியாது, நிறத்தை தான் மாற்ற முடியும். கடவுளுடைய வார்த்தையினால தன்னை மாற்ற முடியாது. அந்த வார்த்தையை யார் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்கள இந்த வார்த்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு வசனத்தை நம்புறீங்கன்னு வச்சுங்களேன். எந்த வசனத்தை நம்புறீங்கனாக்க, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். இது கடவுளுடைய வார்த்தை. இந்த கடவுளுடைய வார்த்தை எடுத்து நீங்க வாயை திறந்து சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு செய்தி கேட்டுட்டீங்க, வீட்டுக்கு போறீங்க. அந்த ஊழியக்காரர் சொன்னார்ல, நீ கீழாய் இராமல் மேலாய் இருப்பாய், நீ வாளாய் இராமல் தலையாய் இருப்பாய்ன்னு கடவுளுடைய வார்த்தை சொல்லுதுல. அந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். நான் கீழே இருக்க மாட்டேன், நான் மேலே தான் இருப்பேன். நான் வாளா இருக்க மாட்டேன், நான் தலையா தான் இருப்பேன். என்னை கர்த்தர் உயர்த்தி தான் வச்சிருப்பாரு. நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பேன், உயர்ந்த பதவியில் இருப்பேன், உயர்ந்த இடத்துல என்னை கடவுள் வைப்பாரு. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வார்த்தை என்ன பண்ணுதுனாக்க, அந்த வார்த்தை உங்களை அந்த நபராக அது மாற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இதை விட சிம்பிளா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப வார்த்தையினுடைய தன்மையை பார்த்துங்க. அந்த வார்த்தை எவன் ஒருத்தன் நம்புறானோ, விசுவாசிக்கிறானோ, வாயை திறந்து சொல்றானோ, கற்பனை செய்கிறானோ, அந்த மனிதனை அந்த வார்த்தையை போல அவனை மாற்றக்கூடியதாக. யோசேப்புக்கு கடவுள் 2 சொப்பனம் கொடுத்தார். பைபிள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, யோசேப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு 2 கனவு கடவுள் கொடுத்தார். என்ன கனவு கொடுத்தார்னாக்க, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்களுடைய அண்ணனுங்க எல்லாரும் வந்து அவனை வணங்கி நிக்கிற மாதிரி 2 கனவு அவங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கனவை பெற்றுக்கொண்டவன் என்ன பண்றானாக்க, அதை யோசிக்க ஆரம்பிக்கிறான், சிந்திக்க ஆரம்பிக்கிறான். என்னை கடவுள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறாரு, என் அம்மா அப்பா அண்ணனுங்க எல்லாரும் வந்து என் முன்னாடி வணங்கி நிற்க போறாங்க. இந்த காட்சியை அவன் கற்பனை செய்து கொண்டே இருக்கிறான். கற்பனை செய்ய அவன் வாழ்க்கையினுடைய தரம் ஒவ்வொரு தகுதியாய் மாறி 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 ஒரு நாள் தேவன் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்காரும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க கடவுளுடைய வார்த்தையை நம்பும் பொழுது அந்த வார்த்தை உங்களை தன்னை போல அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஸோ நீங்களாம் ஒரு சாதாரண ஒரு இடத்துல வாழக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ற வசனத்தை எடுத்து வாயில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து சொல்லி 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 கற்பனை பண்ணி பார்க்கணும். என்ன கற்பனை பண்ணி பார்க்கணும்னாக்க, 5க்கும் 10க்கும் அல்லோலப்படுற மாதிரி கிடையாது, 50க்கும் 100க்கும் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் போற மாதிரி கிடையாது. எல்லா வீட்லேயும் ஆசீர்வாதங்கள் நிரம்பி திருப்தியா இருக்கிறது போல கடவுள் ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சா அவன் வாழ்க்கையில குறைவே இருக்காது, எல்லாமே நிறைவா இருக்கும். அப்படிப்பட்ட கண்ணோட்டம் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுதுதான் குறைவுகளை தேவன் நிறைவுகளாக்குகிறார். ஹல்லேலூயா.
அப்போ கோயிலுக்கு வந்துட்டீங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்குறீங்கன்னாக்கா, வீட்டுக்கு போகும்போது சும்மா போகக்கூடாது. கடவுளுடைய வார்த்தைய எடுத்துட்டு போகணும். கடவுளுடைய வார்த்தைய சொல்லணும். உங்க குடும்பத்தில, உங்க வீட்டில எதெல்லாம் காலியா இருக்குன்னு சொல்லி பாருங்க. எதெல்லாம் குறைவா இருக்குன்னு பாருங்க. அந்த குறைவை பார்க்கும்பொழுது, கோயிலுக்கு போய் என்னத்த பண்றது? பாரு, அரிசி ட்ரம்ல அரிசி கூட இல்ல. தொடச்சு எடுக்க வேண்டியதா இருக்குது. அத சொல்லக்கூடாது. அரிசி ட்ரம் காலியா இருக்கும்போது சொல்லணும், இந்த குறைவை கர்த்தர் நிறைவாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இதுல எப்பொழுதும் அரிசி நிரம்பி இருக்கும்படி தேவன் செய்வார். இதுல எப்பொழுதும் தேவன் அரிசி இருக்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த இடத்துல ஆசீர்வாதமான அரிசியை நிரப்புவதற்கான பண காரியங்களை உங்களிடத்துல வரும்படி தேவன் செய்வார். அதான் கற்பனை. ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? பெர்ஸ்பெக்டிவ், கண்ணோட்டம் எப்படி இருக்குது? அதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையை மாறக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையில ஜோப்ல பணம் இல்ல. கடவுளை ஏற்றுக்கொண்டு என்னங்க பிரயோஜனம்? அக்கவுண்ட்லயும் பணம் இல்ல, ஜோப்லயும் பணம் இல்ல, பர்ஸ்லயும் பணம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்படுறேன் பாருங்க. அதை பேசக்கூடாது. என்ன சொல்லணும்னாக்க, கர்த்தர் என் கூட இருக்கிறபடினாலே என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நான் கடன் வாங்க மாட்டேன். நான் அநேகருக்கு கடன் கொடுக்கக்கூடிய விதத்திலே கர்த்தர் என்னுடைய கரத்திலே பணங்களை வந்து புரளும்படி செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் சொல்றேன், உங்களுக்கு பணமே வரக்கூடிய வழியே இல்லாம இருக்கலாம். ஆனால் புது வழியிலே தேவன் பணங்களை வரும்படி செய்வார். அல்லேலூயா. பணம் வரும் சார். பணம் வரும். பணக்காரனுக்கு மட்டும்தான் பணம் போய் சேருது. ஏன் தெரியுங்களா? அவன் பணத்தை என்ன பண்றானாக்க, பணத்தை வந்து ஆசீர்வதிக்கிறான். பணம் வந்தோடனே அதை அணைச்சுக்கிறான். நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்கன்னாக்க, பணத்தை சபிச்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த பாழா போன பணம் பணக்காரங்கள்ட்ட தான் போய் சேருது. நம்மகிட்ட வந்து சேருதா? எவனாச்சும் ஒரு 10,000 கட்ட ரோட்ல போட்டு போறானா? ஒரு குண்டு மணியாச்சும் ரோட்ல கிடக்குதா? ஏன் குண்டு மணி கிடக்கணும்? எதுக்கு? நான் சின்ன வயசுல ஒரு 8, 9, 10 வயசு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க, கீழ பார்த்துக்கிட்டே தான் போவேன். என்ன அப்படின்னாக்க, ஏதாச்சும் அந்த காலத்துல ரூ. 1, ரூ. 2, 10 பைசா, 4 அணா ஏதாச்சும் கீழ கிடக்கும். என்னைக்குனாலும் ஒரு டெய்லி என்னைக்காச்சும் எடுத்துருவேன் பைசாவ. அப்படியே கீழ பார்த்துக்கிட்டே போறது. அந்த பழக்கம் என்னாச்சுனாக்கா, போக போக ஒரு நாள் என்ன ஆச்சுனாக்கா, யோசிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறணும்னாக்க ஒரே வழி என்னன்னாக்க, ஏதாச்சும் ஒரு பணக்காரன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருப்பான். நம்ம போய் உதவி செய்யும் பொழுது, அவர் நம்மள பார்த்து, "தம்பி, என் உயிரையே காப்பாத்திட்டீங்களேப்பா" அப்படின்னு சொல்லி அவருடைய சொத்த பாதிய நம்ம பேர்ல எழுதி வச்சால் ஒழிய, நம்மளால பணக்காரன் ஆகவே முடியாதுடா அப்படின்னு நினைப்புல ரோட்ல போறவங்களுக்குலாம் உதவி செய்யறது. வயசான ஆயாவை ரோடு கிராஸ் பண்ணி விடுறது, தாத்தாவை பஸ் ஏத்தி விடுறது. பார்க்கும்போதெல்லாம் பார்ப்பேன், என்னடா பார்த்து டிக்கெட்டுங்கெல்லாம் பார்த்தா நம்மகிட்ட வாங்குற மாதிரி இருக்குது, ஒன்றும் கொடுக்குற மாதிரி இல்லையே. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஆசீர்வாதம் வந்துட்டு மனுஷங்கள்ட்ட இருந்து வர்றது கிடையாது. ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. அம்மா, மனுஷங்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒன்றும் வராது. தயவு செய்து மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் மேல நம்பிக்கையை வைக்காதீங்க. உங்க நம்பிக்கையை கடவுள் மேல வைங்க. கடவுள் மேல வச்சீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதத்தை சுத்தி விடணுமோ அப்படி ஆசீர்வாதத்தை சுத்தி விடுவாரு. நீங்கள் பார்க்கிற திசைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில குறைவல்ல, நிறைவுகள் மாத்திரமே தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப கடவுளுடைய பச்சோந்தி எப்படின்னாக்க நிறத்தை மாத்திக்குது. வார்த்தை யார் நம்புறாங்களோ அவங்கள அந்த வார்த்தை மாற்றக்கூடியதாக இருக்குது. வசனம் எடுத்து வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். ரோமர் 1:21. ரோமர் 1. அவர்கள் தேவனை அறிந்தோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இந்த வசனத்துல ஒண்ணே ஒண்ணு மட்டும் பாத்துங்க. தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனைகளினாலே வீணராக முடியுமா? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் சீரட்டு பிடிக்கிறான். சீரட்டு பிடிச்சான் அப்படின்னாக்கா உடம்பு கெட்டு போகுது. தண்ணி அடிச்சானா உடம்பு கெட்டு போகுது. உணவு பழக்க வழக்கத்துல கட்டுப்பாடு இல்லைனாக்கா உடம்பு கெட்டு போகுது. இல்ல ஏதோ ஒரு விதத்துல கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இந்த உலகத்துல அநேகம் இருக்குது. ஆனா சிந்திச்சு ஒரு மனுஷன் கெட்டு போக முடியுமா? அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. சிந்தனையினாலே வீணரானார்கள். அப்ப சிந்தனையினாலே வீணராகவும் முடியும், சிந்தனையினாலே விண்ணராகவும் முடியும். அல்லேலூயா. இருக்கீங்களா? தமிழ் இங்கிலீஷையும் போட்டு குழப்ப வேண்டியதா இருக்குதுப்பா. சிந்தனையினாலே வீணராகிறவர்களும் உண்டு, சிந்தனையினாலே விண்ணராகிறவர்களும் உண்டு. அப்ப நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள் என்பதை குறித்து தான்
உங்களுடைய வாழ்க்கையை தேவன் திட்டமிடக்கூடியவராக இருக்கிறார். அப்ப சிந்தனையினால எப்படி வீணராகிறீங்க? ஏன் சிந்தனை வந்து உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை உண்டாக்குது? வசனத்தை வாசிங்க. அதுலேருந்து உங்களுக்கு சில காரியத்தை சொன்னாதான் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். மத்தேயு 6:22, 23. மத்தேயு 6. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் விளக்காய் இருக்கிறது. இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் ஆம். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ம். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ம். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். பாருங்க, இந்த 2 வசனம் இந்த வீட்டுல போய் வாசிங்க. மத்தேயு 6:22, 23. கண்ணானது சரீரத்தின், ஆமா, இந்த உடம்புக்கு கண்ணை கடவுள் எப்படி கொடுத்திருக்கிறாருங்க? விளக்கா கொடுத்துருக்கிறார். அப்படின்னாக்கா லைட்டு, விளக்கு. இந்த லைட்டு உள்ள வர்றீங்க, வரும்போது இருட்டா இருந்திருக்கும். யாரோ ஒருத்தர் சுவிட்சை போட்டு அந்த லைட் எரிஞ்சோன்னா இந்த இடத்துல என்ன இருள் விலகி வெளிச்சம் உண்டாயிருக்குதுல்ல. அதே போல இந்த உடலுக்கு, இந்த சரீரத்திற்கு விளக்கு எதுனாக்க கண்ணு. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் தெளிவா இருக்குதுன்னா என்ன? நல்லா பிரைட்டா பார்க்கறதா? அதை குறிச்சா வேதத்தில் போட்டிருக்குது. தெளிவான பார்வையை குறிச்சா போட்டிருக்குது. கண் தெளிவாய் இருந்தால் அப்படின்னாக்க ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஒரு ஆளை நீங்க தப்பான ஆளுன்னு பார்த்துட்டீங்கன்னாக்க அந்த ஆள்கிட்ட இருந்து நல்லது உங்களுக்கு வரவே வராது. ஒரு ஆளை நீங்க நல்லவர்னு நினைச்சிட்டீங்கன்னாக்கா, பார்த்துட்டீங்கன்னாக்கா, பெர்ஸ்பெக்டிவ் உண்டாயிடுச்சுனாக்க அவங்ககிட்ட இருந்து கட்டாயம் உங்களுக்கு கெட்டது வரவே வராது. வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போறீங்க, ஒரு நெருக்கடிக்குள்ள போறீங்க, ஒரு தேவைக்குள்ள போறீங்க. போகும் பொழுது உங்களுடைய கண்ணு தெளிவா இருக்கணும். அப்படின்னாக்க என்னதுங்க? இந்த பிரச்சனை இருக்குதா, இந்த தேவைகள் இருக்குதா? அப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னாக்க கடவுளை நம்பணும். கடவுளை நம்பி கடவுளுடைய வார்த்தை எடுத்து தைரியமா சொல்லணும். நம்ம வார்த்தையை சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை வெளிச்சமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறாரு. முடியாத விஷயம்தான், ஆனால் கடவுளை நம்பும் பொழுது அவர் எனக்கு முடித்து கொடுக்க கூடியவராக இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த ஒரு பார்வை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் தெளிவான பார்வை. ஹல்லேலூயா. சில பேருக்கு தெளிவு இல்லாத ஒரு பார்வை இருக்கு. கண்ணை திறந்தாலே தெளிவில்லாத பார்வை தான். என்னன்னாக்க ஏதாச்சும் தப்பு நடக்க போகுதா, ஏதாச்சும் கையை விட்டு போக போகுதா, ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமில்லாம போக போகுதா, திருட்டு போக போகுதா, நம்மளை ஏமாத்த போறாங்களா, நம்மகிட்ட இருந்து அபகரிக்க போறாங்களா, அந்த கண்ணை திறந்த உடனேயே தப்பான காரியங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப கட்டாயம் உங்க வாழ்க்கையில தப்பானது தான் நடக்கும். கண்ணை திறந்தீங்கன்னாக்க நல்லதை பாருங்க, நல்லா பாருங்க, நல்லதை பாருங்க. வீட்டுக்கார பார்க்குறீங்களா, மனைவியை பார்க்குறீங்களா, பிள்ளைங்களை பார்க்குறீங்களா, எதை பார்க்குறீங்களோ அதை நல்ல விதத்தோடு கூட பாருங்க. இந்த காரியங்கள் கெட்டதாக இருந்தாலும் நான் சொல்றேன், இதன் மூலமா, இவர்கள் மூலமா எனக்கு தீங்கு வராது, எனக்கு தேவன் நன்மையை தான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அதுதான் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அப்போ கண்ணு தான் இந்த சரீரத்திற்கு விளக்கா இருக்குது. ரோமர் 1:21 அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குனாக்க, சிந்தனையினாலே வீணரானார்கள். அப்ப உடம்புக்கு எப்படி கண்ணு முக்கியமோ அதே போல ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு சிந்தனை முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அப்படிப்பட்ட நபராக தான் உங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப சிந்தனைகளினாலே வீணரானார்கள். வார்த்தை சத்தத்தை கொண்டு உருவமாகும், கற்பனை சிந்தனையை கொண்டு உருவமாகும். வார்த்தை சத்தத்தை கொண்டு உருவமாகுமாம், சிந்தனை கற்பனையை கொண்டு உருவமாகுமாம். இந்த கற்பனை சக்தி யாருக்குள்ள அதிகமா இருக்குதோ அவருடைய வாழ்க்கையில தான் தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கற்பனையை நீங்கள் அதிகமா என்ன பண்ணணும்னாக்க பாசிட்டிவான விதத்தில் உங்களுடைய கற்பனையை நீங்கள் சிந்திக்க விடணும். ஃப்ரீயா உட்காந்துருக்கீங்களா? யாருமே இல்லை, வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்களா? பைபிள் எடுத்து வாசிங்க. பைபிள் வாசிக்க முடியலையா? வார்த்தையை சொல்லுங்க. வார்த்தையை சொல்ல முடியலையா? உங்க கற்பனையை குறித்து கவனமா இருங்க. உங்க கற்பனை ஒரு நிமிஷம் கூட தப்பான விஷயங்களை யோசிக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, மழை டைமு, ஒரு தவளை குட்டி தாவி தாவி உங்க வீட்டு வாசல்ல வந்துருச்சு. இப்போ அந்த தவளை குட்டி கரெக்டாக உங்க வீட்டுக்குள்ள குதிக்க போகுது. நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா, தரத்தி விடுவீங்களா? சொல்லுங்க. திரத்தி விடுவீங்க. ஏன்? ஒரு தவளை குட்டி குதிச்சு குதிச்சு சவுண்டு கொடுத்துக்கிட்டே வந்துருச்சுன்னா நீங்க ஒன்று தான் நினைக்கக்கூடாது, அந்த சத்தத்தை கேட்டு திருப்பி ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கட்டு ஃபுல்லாக தவளை குட்டியாக இருக்கும். ஒன்றை காலி பண்ணலனாக்கா அடுத்து ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா தவளையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். ஏன்? அந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதே போல தான் உங்கள் கற்பனையில் ஒரு சின்ன விஷயத்தை கூட நெகட்டிவாக திங்க் பண்ணிடக்கூடாது, யோசிச்சிடக்கூடாது, தப்பாக யோசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் தானே அப்படின்னு தப்பாக யோசிச்சிங்கனாக்கா முழு தவளையும் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காரக்கூடியதாக இருக்குது.
இப்போ பறவைகள்லாம் எங்கே கூடு கட்டுங்க? மரத்துல கூடு கட்டும். நீங்க நல்லா தலை வாரிட்டு ஆலயத்துக்கு வர்றீங்க. ஒரு குருவி வந்து உங்க தலையில உட்காருது. இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு புறா வந்து அவர் மேல உட்காந்துச்சாம். ஸோ நீங்க வர்றீங்க, ஆலயத்துக்கு வர்றீங்க, ஒரு குருவி வந்து உங்க தலை மேல உட்காருது. எல்லாரும் பார்க்குறாங்க, பாரேன் யார் மேலயும் உட்காரல, அவங்க மேல அந்த குருவி வந்து உட்காந்துருக்கு பாரேன். அடுத்து 2 குருவி வருது. உங்களுக்கு அப்படியே யோசிப்பீங்க, என்னடா ஒரு குருவி வந்துச்சு, இப்ப 2 குருவி ஆகுது, 3 குருவி ஆகுது. அடுத்து 2 குருவி எனக்கு 2 குச்சி எடுத்துட்டு வருது அப்படியே பறந்துகிட்டு. பார்த்தா என்னடா இது வம்பா போச்சு. பார்த்தா உங்க தலையில வந்து கூடு கட்டுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்களா? பரவாயில்லங்க, குருவி தானங்க. அப்படியே சொல்லுவீங்க. ஏய் சு சு சூன்னு தட்டி விட்டு, தள்ளி விட்டு, சேலைய தூக்கி தலையில போட்டுட்டு, இல்ல திருப்பி சட்டிய தூக்கியாச்சும் தலையில கவுத்துக்கிட்டு, குருவி, காக்கா வராத அளவுக்கு உங்கள பாதுகாத்துக் கொள்வீங்க. ஏன்? அந்த குருவி உங்க மேல வரலாம், உங்க மேல வந்து லைட்டா உட்காரலாம். ஆனா கூடு கட்ட விட்டுறக்கூடாது. அதே போல தான் தவறான கற்பனைகள், தவறான யோசனைகள் உங்க வாழ்க்கையில சின்னது தானேன்ட்டு நீங்க விட்டீங்கனாக்க, அது கூடு கட்டி உள்ள உட்கார்ந்துருச்சு அப்படின்னாக்க, அத கலைக்கவே முடியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கடவுளுடைய வார்த்தையை எவ்வளவு நம்புறீங்களோ, அதை விட உங்களுடைய கற்பனை ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு மட்டும் போறது கிடையாது. வீட்டுக்கு போனோனே தவறான காரியங்களை முதல்ல சிந்திக்காம இருந்தீங்கனாலே நீங்க பாதி ஜெயிச்ச மாதிரி. அல்லேலூயா. இருக்கீங்களா? கொலை பண்றவனுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. நீ பயப்படாம இருந்தாலே பாதி முடிச்ச மாதிரின்றானுங்க. அவனுக்கு கத்துக் கொடுக்குறானுங்க. ஏய் பயப்படாதடா. ஏன் கை ஆடுது? கை விட்றா. பயப்படாம இருந்தாலே பாதி கொலை பண்ண மாரி. அதே போல நான் சொல்றேன், நீங்க சிந்திக்கிற காரியங்களை சரியா செஞ்சுட்டீங்கனாலே நீங்க நல்லா வாழ்ந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ உங்களோட கற்பனைகள் ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப நான் சொல்றேன், படிக்கிற பிள்ளைங்க எதை கற்பனை பண்ணி பார்க்கணும்? பாதியில ஸ்கூல்ல இருந்து நிக்கிற மாரி, காலேஜ்ல இருந்து நிக்கிற மாரி, கடைசி ஸ்டூடெண்ட்டா வர்ற மாரி, ஏதோ ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்ற மாரி, இல்ல ஏதோ ஒண்ண படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த மாரி, அந்த மாரி திங்க் பண்ணக்கூடாது. எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னாக்க, கற்பனைய நீங்க என்ன பண்ணணும்னாக்க கன்டின்யூ பண்ண வைக்கணும். நீங்க தான் ஒரு சிறந்த மாணவனா, சிறந்த ஒரு ஸ்டூடெண்ட்டா அந்த ஸ்கூல்ல, அந்த காலேஜ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டான அவார்டு உங்களுக்கு குடுக்குற மாரி, நீங்க வாங்குற மாரி, அப்படிப்பட்ட கற்பனைகளை சிந்திச்சு பார்க்கும் பொழுது தான், அந்த கற்பனை என்ன பண்ணுனாக்க, உங்களுக்கு படிக்கக்கூடிய நாலேஜையும், அறிவையும் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கோயிலுக்கு வர்றீங்க, ஆலயத்துக்கு வருகிறீங்கனாக்கா, வாலிப பிள்ளைங்க படிக்க முடியல, படிச்சா மனப்பாடம் ஆகல, பரீட்சை நேரத்தினால சரியா எழுத முடியல. அது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இன்னெபிலிட்டி தான். ஆனா உங்களுக்குள்ள இன்னொரு சூப்பர் எபிலிட்டி ஒண்ணு இருக்கு. என்னன்னாக்க கற்பனை சக்தி. நீங்கள் கற்பனை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், நீங்கள் படித்துவிட்டு போகிற கொஸ்டின் தான் உங்க உங்க எக்ஸாம்ல வரும் அப்படின்னாக்க, கட்டாயமா நீங்க படிச்சுட்டு போனது மட்டும் தான் வரும். ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க போறது, நான் படிச்சுட்டு போறேன் பாரேன், ஒரு கொஸ்டின் கூட வராது. சொல்லிட்டு போறது. போய் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு கும்பிட்டு பேப்பரை வாங்கி பார்த்துச்சுனாக்க, அப்படியே மூஞ்சி அப்படியே மாறும். ச்சை! எக்ஸாம்க்கே வந்திருக்க கூடாது. நான் ஒரு முறை பரீட்சை எழுத போனேன். கரஸ்ல. பிஏ எழுத போறேன். உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஒருத்தன் வந்தான். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட். இந்த பக்கி வேற ஏதோ சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்துருச்சு போல. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஜி என்னாச்சு இந்த கொஸ்டின் பேப்பர் குடுக்குறாங்க? நான் பயந்துட்டேன். ஐயோ! நம்ம தான் தப்பா படிச்சுட்டு வந்துட்டோம் போலன்னு சொல்லிட்டு, பார்த்தா எல்லாரும் பார்க்குறேன், எல்லாம் ஒரே கொஸ்டின் வச்சிருக்காங்க. இவன் மட்டும் தப்பா படிச்சுட்டு வந்திருக்கான். தப்பா படிச்சுட்டு வந்துட்டு எனக்கு பயமாயிடுச்சு. என்னடா பண்ண போறேன்னு கேட்டேன். ஜி அதெல்லாம் அசால்ட்டு ஜி. கொஸ்டின் பேப்பர முன்னாடி ஒரு பக்கம், அதே கொஸ்டின பின்னாடி ஒரு பக்கம். எழுதி வச்சு ஒரு 15, 20 பக்கத்த எழுதி போட்டா பாஸ் பண்ணிட்டு போறான். டேய்! நாங்கலாம் சோதனை இல்லாம, எங்க நல்லது கெட்டதுக்கு போகாம, நல்ல காரியங்கள பார்க்காம, நைட்லாம் படிச்சு, டீலாம் போட்டு வச்சு படிச்சுட்டு, எக்ஸாம்ஸ்க்கு வந்திருக்கிறோம். நீ என்னடானாக்க, ஏதோ ஒண்ணு எழுதி விடுவோம், ஏதோ ஒரு மார்க் வரும்ன்னு சொல்றாங்களே. ஏன்? அவன் பாருங்க என்ன பரீட்சைன்னே தெரியாம படிச்சு வந்திருக்கிறான். அந்த பரீட்சைக்கு உட்கார்ந்து 1 மணி நேரம் எழுதிக்கிட்டு இருக்கிறான். நான் பார்த்தேன். என்னடா படிச்சுட்டு வராமயே 1 மணி நேரம் எழுதுறானே. இவன் படிச்சுட்டு வந்திருந்தானாக்க 2 மணி நேரம் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருப்பான் போல. இன்னைக்கு பசங்களுடைய கற்பனை எப்படி இருக்குனாக்க, தவறான காரியங்கள கற்பனை பண்ணுகிறனால, என்ன கற்பனை பண்ணீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில படமா மாறுது. ஹல்லேலூயா. அப்ப நான் படிக்கிற பசங்களுக்கு சொல்றேன், உங்கள விட சிறப்பா படிக்கிற பசங்க கிடையாது. உங்க கூட கடவுள் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள கற்பனை என்ற ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறாரு. அந்த கற்பனை பண்ணி பாருங்க. நான் நல்லா தான் படிப்பேன். என்னை கடவுள் நல்லா தான் வச்சிருப்பாரு. என் ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கும். நான் படிச்சு முடிச்சோனே கடவுள் எனக்கு நல்ல ஒரு பிசினஸ, ஒரு நல்ல ஒரு வேலைய, ஒரு சிறந்த வருமானத்துல என்னை கர்த்தர் உட்கார வைப்பாரு. அப்படின்னு அந்த கற்பனை உங்களுக்குள்ள ஓட ஆரம்பிக்கணும். வேலைக்கு போறவங்க என்ன சொல்லி கற்பனை பண்ணணும்னாக்க, இந்த பாழா போன வேலையை கட்டிட்டு மல்லடிக்கிறேன் சார். 10,000க்கு 15,000க்கு லோல் பண்றேன் சார். நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்தாலும், பகல் ஃபுல்லா வேலை பார்த்தாலும் 5 பைசா
மிச்சம் பண்ண முடியல சார். இப்படியே பேசி கற்பனை பண்ணி வாழ்க்கை போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் மோசமா தான் இருக்கு. இன்னும் பெட்டர் ஆன மாதிரி தெரியல. இப்போ உங்க வாழ்க்கை பெட்டர் ஆகணும் அப்படின்னாக்க நீங்க என்ன பேசணும் அப்படின்னாக்க, இன்றிலிருந்து தீர்மானம் எடுங்க. நான் கற்பனை செய்ய போறேன். என் குடும்பம் நல்லா இருக்கிறது போல, நிறைய வருமானம் வருகிறது போல. நீங்க கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க கற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கனாலே தேவன் தன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதான் சொன்னேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. அப்படின்னாக்க நல்லா தான் நடக்கும். ஆல் இஸ் வெல். நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நீங்க இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு போறீங்களா, கற்பனையை ஒரு நொடி கூட தவறா சிந்திக்க விடக்கூடாது. எத்தனை பேர் கடைபிடிப்பீங்க? ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கூட தப்பா யோசிக்க கூடாது. ஒரு வினாடி கூட தப்பா யோசிக்க கூடாது. யோசிச்சீங்கன்னாக்கா தப்பான யோசனை வந்துச்சுன்னா சொல்லுங்க. தவளைக்குட்டி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு இந்த ஊழியக்காரர் சொன்னார்ல, தவளைக்குட்டி விடுங்க சார். ஒரு சின்ன தண்ணி பாம்பு வீட்டுக்குள்ள வருது சார், என்ன பண்ணுவீங்க? டப்படப்பு சார், தண்ணி பாம்பு கூட வேணாம் சார், தவளைக்குட்டி கூட வேணாம் சார், ஒரு கரப்பாம்பூச்சி வருதுன்னு வச்சுக்கங்களேன், விட்டுருவீங்களா வீட்டுக்குள்ள? அன்னைக்கு என் பொண்ணுகிட்ட சொன்னேன், அம்மா கரப்பாம்பூச்சி போதுமா டாடி, கரப்பாம்பூச்சி போகுது டாடி, செருப்பு எடுத்து அடிமா அப்படின்னு. நான் பார்த்தேன், நீ அடிக்கிற வரைக்கும் கரப்பாம்பூச்சி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குமா. செருப்பு எடுத்து அடிமானா பட்டுன்னு எடுத்து அடிக்க வேணாமா. பார்த்தா கரப்பாம்பூச்சி காணா போச்சு. நான் சொன்னேன், நீ கரப்பாம்பூச்சி 2 சொல்லாம கூட இருந்திருக்கலாம். கரப்பாம்பூச்சி டேடின்னு சொல்லி நீ குனிஞ்சு நெளிஞ்சு செருப்பு எடுத்து அடிக்கிறதுக்குள்ள கரப்பாம்பூச்சி காணா போயிடுச்சு. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க வீட்டுக்குள்ள? கரப்பாம்பூச்சி வந்தோன்னே எடு வழக்கமாக பட்டார் பட்டான்னு அடிச்சு தூக்கி வெளியில் வீசுறீங்களே, அதே போல தவறான கற்பனை, தவறான சிந்தனை வந்த உடனே இயேசுவின் நாமத்தினாலே இது எனக்கு சம்பந்தம் கிடையாது, என்னை தேவன் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார், நன்மை நான் நிரப்பியிருக்கிறார், என் வீட்டில் வருமானம் தங்கும், என் வீட்டில் சமாதானம் இருக்கும், நாங்கள் சண்டை போட மாட்டோம், சண்டை வராது, சண்டையின் ஆவிகள் எங்கள் வீட்டில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது, தேவ ஆவியானவர் எங்கள் வீட்டில் இருக்கிறபடினாலே நாங்கள் சமாதானமாகத்தான் இருப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க வாயை திறந்து. அதை சிந்தனை பண்ணி பாருங்க, அதை கற்பனை பண்ணி பாருங்க, அதை யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கூட, இன்னைக்கு சொல்றேன், இன்னையிலேருந்து எடுத்துக்கங்க, வீட்டுக்கு போகும்பொழுது தவறான சிந்தனை வந்த உடனே சொல்லுங்க, நான் சிந்திக்க கூடாது, நான் கரெக்டாக தான் சிந்திக்கணும், நான் எதை சிந்திக்கணும் அதுதான் என் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லி சொந்தமாக்குங்கள், கற்பனை செய்து கவர்ந்து இழுங்கள். சொல்லி சொந்தமாக்குங்கள், கற்பனை செய்து கவர்ந்து இழுங்கள். கற்பனை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை கவர்ந்து இழுக்கிறீர்கள். உங்கள் கற்பனை என்பது காந்தத்தை போல, காந்தம் எப்படி இரும்பு துகள்களை தன் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறதோ அப்படியே நீங்கள் செய்யக்கூடிய சரியான கற்பனை சரியான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில இழுத்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் தேடி போக வேணாம், அது உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா. எத்தனை பேர் இந்த குருவிக்காரங்கெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? கையில் ஒரு குச்சியில் காந்தத்தை மாட்டி என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் இழுத்துட்டே போவாங்க. அப்படியே அவங்க தகரத்தையும் இரும்பையும் தேடி போகல, ஆனா காந்தத்தை கையில வச்சிருக்கனால இந்த காந்தத்தை ரோட்ல உடச்சிக்கிட்டே போறாங்க, குப்பையில விட்டு இப்படி இப்படின்னு செய்வாங்க. செஞ்சா எல்லா தகரம், ஆணி, இரும்பு துகள்கள் அந்த காந்தத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, ஒட்டி கொள்ளும். அப்போ ஒரு காந்தம் எப்படி இரும்பு துகள்களை இழுத்து கொள்ளுகிறதோ அப்படியே நீங்கள் செய்யக்கூடிய சரியான கற்பனை உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கற்பனை என்று ஒரு மிகப்பெரிய சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறார். நீங்க சக்தி இல்லாதவங்க கிடையாது, மிகப்பெரிய ஆற்றல் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் கற்பனை சக்தி. அந்த கற்பனை சக்தியை பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் நாளைக்கு, அடுத்த நாள் நீங்க நல்லா ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். சொல்லி சொந்தமாக்குங்கள்,